அது நமக்கு என்ன வந்து பொருள் தெரியுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போனதை என் மனசுல வந்து நினைச்சேன். நினைக்கும் போது இப்ப என்ன தோணுச்சுன்னா, நமக்கு வந்து தொகை நூல் இருக்கு. இப்ப நம்ம படிக்கிறது திருத்தொண்டர் தொகை. அதுக்காக வந்து நம்ம நம்பியுண்ட நம்ம வந்து வகை நூல் வந்து வகை நூல், திருத்தொண்டர், திரு அந்தாதி. அதுக்கப்புறம் நம்முடைய சேக்கிலார் பெருமானம் வந்து அதை விரிநூலாக திருத்தொண்டர் தொகை விரிதான் திருத்தொண்டர் புராணம் என்கின்ற சேக்கிலார் புராணம். இது மூணையும் சேர்த்து நம்முடைய உபவாசம் வந்து திருத்தொண்டர் புராண சாரம்னு கொடுத்துருக்காரு. இந்த நாளையும் சேர்த்து சொன்னா எப்படி இருக்குன்னு என் மனசுல தோணுச்சு. அதுதான் அம்மாட்ட நான் கேட்டுக்கிட்டேன். ஐயா நீங்க அந்த மாதிரியே செய்யுங்க ஐயா. ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து அந்த மாதிரி செய்யல. நிறைய சித்தாந்த பரிசுகள் நல்ல சிறப்பான உரையெல்லாம் செஞ்சிருக்காங்க. நாளையும் கலந்து உரை செய்யணும்னு பெருமாள் எனக்கு உணர்த்தியதால் வந்து அம்மா கிட்ட கேட்டா அம்மா நீங்க செஞ்சீங்க அனுமதி கொடுத்தார்கள். நேற்று வந்து நாம் 2 சருக்கத்தை பார்த்துவிட்டு இன்றைக்கு 3வது சருக்கமாகிய உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் இந்த மூர்த்தி நாயனுடைய அந்த கொஞ்சமாவது பார்க்கணுங்களா. ஒரு அவருடைய பிறந்த ஊர் என்ன, அவர் என்ன வந்து செஞ்சாரு, பெருமான் வந்து எப்படி வந்து அருள் புரிந்தாரு, அவருடைய திருத்தொண்டு வந்து என்ன அப்படிங்கிறப்ப அந்த தொகை நூல், வகை நூல், உரி நூல், அந்த திருப்புராண சாரம் இந்த 4ஐயும் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்க. உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். உண்மைங்கிறது எதை குறிக்கும்னா அவருக்கு திருநீரு உருத்திராக்கம். அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு வந்து அரச பதவி வரும்போது எனக்கு என்ன இந்த மணிமுடி எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து சடாமுடி இருக்குல்ல, இந்த சடாமுடி வச்சுக்கிட்டு தான் நான் அரசாள்வேன், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா அரசாள்ன்னு சொல்லிட்டு அதனால வந்து திருநீரு உத்திராக்கம் சடைமுடி இந்த மூமையால் அந்த உலகாண்டவன். ஒரு திருநட்சத்திரம் வந்து ஆடி கார்த்திகை. இதை முதல்ல வந்து திருத்தொண்ட புராண சாரம் வந்து பார்த்துலாம். இந்த சாரத்துல தான் வந்து அவருடைய வரலாறு வந்து சுருக்கமாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. வழங்கு புகழ் மதுரை நகர் மூர்த்தியாராம். எனவே அவர் பிறந்தது வந்து பாண்டிய நாடு மதுரை, புகழ் பெற்றவர். அவர் வந்து வணிகர் குலத்தை வந்து சேர்ந்தவர். திரு ஆலவாய் மன்னர் சாத்த கலங்கு முதிர முழங்கை தர தேய்த்த ஊரும். அவருக்கு என்ன செய்யறாருன்னா அந்த ஆலவாய் மன்னருக்கு வந்து இந்த சந்தனம் அடைத்து சாத்துவது அதையே தொழிலாக செய்து வருகின்றார். அப்போது சமணர்கள் என்ன செய்கிறார்கள், கலப்பரர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், வந்து அவருக்கு அந்த சந்தனம் கிடைக்காதபடி செய்து வருகிறார்கள். சந்தனம் கிடைக்கலாம் என்ன, இந்த என் முழங்கை வந்து சந்தனமா இருக்குன்னு அந்த சந்தனக்கால் வந்து இந்த முழங்கையிலே தேய்க்கிறார். தேய்த்தோடனே அது பெருமாள் வந்து அது பார்த்து அந்த முழங்கையெல்லாம் சரியாக்கி அந்த மன்னனும் வந்து இறந்து விடுகின்றான். மன்னன் இறந்த உடனே இப்போ எல்லாரும் வந்து இவருக்கு தான் வந்து முடிசூட்டுன்னு போகும்போது இவர் இந்த கண்டிஷன் தான் போறார். நான் எப்பயும் வந்து திருநீர் அணிஞ்சிருப்பேன், ருத்ராக்கு அணிஞ்சிருப்பேன், நான் மணிமுடி தரிக்க மாட்டேன், இந்த சடைமுடி தான் தரிப்பேன், சடைமுடி தான் எனக்கு மணிமுடி என்று அவர் சொன்ன உடனே அந்த மன்னன் வந்து உயிரிழந்து விடுகின்றான். அந்த அமரர்களும் வந்து இறந்து விடுகிறார்கள். அப்போது எழில்வேணி முடியாக எனக்கு வந்து இந்த சடாமுடி தான் வேணும், எனக்கு வந்து அந்த அரசு முடி வேண்டாம், மணிமுடி வேண்டாம், அப்பேற்பட்ட வேடத்தில் தான் நான் இருப்பேன். அப்படி முழங்க புகழ் அணியாக விரை நீராக உண்மையால் உலகாண்டு அருளின் முன்னிறாரே. இது இந்த புராண சாஸ்திரம் வந்து ஓரளவு அந்த கதையை வந்து முழுசாக வந்து விட்டுகின்றது. எனவே சந்தனம் தருகின்ற திருப்பணியில் ஈடுபட்டிருந்தார். அதற்கு சமணர்களாலும் கலப்பரர்களும் முட்டுப்பாடு நேர தன்னுடைய முழங்கையை அடைத்து சந்தனமாக சாத்தியவர். இந்த கருத்து வந்து சொல்லப்படுகின்றது. வகை நூலில் என்ன செய்கின்றாரு, அவந்தரி குண்டம் அமனாவதின் மால்வன் என்று ஆளவாய் சிவன் திருமேனிக்கு செஞ்சந்தனமா செழுமுழங்கை. சமணர்கள் வந்து சந்தனம் கிடைக்காமல் செல்கின்றார்கள். எனக்கு செழுமுழங்கை இருக்கு, அதை நான் ஓர் தொழில் பாறையில் தேய்த்து பெருமானுக்கு சாத்துறேன். இந்த காண்டவன் மூர்த்தி தன்னூர் பெருமான் பார்த்துட்டு என்ன செய்கிறார், இந்த சமணர்களையும் அந்த கலப்பர அரசனையும் அவர் வந்து இறந்துபட செய்கின்றார். எனவே இவன் வந்து மதுராபுரி என்னும் நீள்பதியே, இவன் வந்து இந்த வணிகர் குலத்தை சேர்ந்தவன், பாண்டிய நாட்டில் அரசாள்கின்ற இந்த கருத்தை வச்சுக்கிறார்கள். இந்த விரிநூல்ல வந்து 2 பாட்டை மட்டும் தான். நட்டம் புரிவார நீ நட்டிரு மொய் போச்சின்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாதென்று வட்டந்திகள் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறத்தேனார என்பு கரைந்து தேய. இந்த முழங்களை எலும்புலாம் வந்து தேய்தான், அந்த அளவுக்கு தேய்த்தாருங்க. முதல் பாட்டில் வந்து சொல்றாரு, கல்லின் புறம் தேய்த்த முழங்கை கலந்து சோரி செல்லு பரப்பெங்கனும் என்பு திறந்து மூளை. அந்த தேய்க்கிறப்ப என்ன சேர்ந்து அந்த ஜாயிண்ட் வந்து தொடர்ந்துட்டு அந்த எலும்பு, அந்த முழங்கை எலும்புலாம் வந்து வெளியே தெரியுது. மூளை அந்த எலும்பு மூளை கொடுக்கும். புல்லும்படி கண்டு பொருத்தில தம்பீரானர். இந்த அன்பை பார்த்தோன்னே பெருமாளை பொறுக்க முடியுமா, அவர் பொறுக்க முடியல. அல்லின் கனலிருந்து வந்து அருள் செய்த வாக்கு, இனிமே உனக்கு தாராளமா வந்து சந்தனம்லாம் உனக்கு கிடைக்கும், அந்த அமரர்களும் அந்த கலப்பரமும் இறந்துபடுவான் என்று சொல்லி இவரையே மன்னனாக்குகின்றார். இந்த கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த நாயனராகிய முருகநாயனுக்கு வந்து சொல்லலாம். முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியான 2 நாயர்களில் வந்து இந்த ஒரு வழியில வந்து சொல்றாரு. முதல்ல முருகநாயனார் வந்து பார்க்கலாம். இவர் வந்து அந்தன குலத்தை சேர்ந்தவர். சோழநாடு, திருப்புகலூர்,
இவர் வந்து புட்பத்தொண்டு பெருமானுக்கு மலர் தொண்டு செய்தவர். மலர் தொண்டுன்னு வந்தாலே நமக்கு முருகநாயனார் ஞாபகம் தான் வரும். இவர் வந்து திருஞான சம்பந்தர் திருமணத்தில் கலந்து கொண்டு முக்தி பெற்றவர். ஏன்னா நமக்கு எல்லாரும் தெரியும், இப்போதான் நம்ம கொண்டாடணும் வைகாசி மூலத்தில் வந்து நம்முடைய திருஞான சம்பந்தோடு சேர்த்து முருகநாயனாரும் வந்து அந்த நல்லூர் பெருமணத்தில் முத்தி பெரு பெற்றார். இது வந்து புராண சாரம் என்ன சொல்றா, மண்ணு திருப்புகலூர் வாழ் முருகனாராம், திருப்புகலூர் வாழ்கின்றார். மறையவர் அன்னட குலத்தை சேர்ந்தவர். வர்த்தமானீஸ்வரர் திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரத்தார். அவன் சென்னியினுக்கு கழக மறுமலர்கள் கொய்து, பெருமான் தலைமுடிக்காக அந்த அருமலர்கள் கொய்து திருமாலை புகழ் மாலை திகழச்சாத்தி. பெருமானுக்கு வந்து அந்த பூமாலையும் தொடுக்கின்றார், பாமாலையும் தொடுக்கின்றார். கன்னிமதில் கழுமல நாடுடைய நாதன். இது வந்து நம்முடைய ஞானசம்பந்தர். காதன் மிகும் மனம் காணும் கழிப்பினாலே, இந்த நல்லூர் பிரமாணத்துல மனத்தை காணும் கழிப்பினாலே இன்னல் கெட உடன் சேவித்து அருளால் மீளாது இலங்கு பெரு மனத்த அரணை எய்தினாரே. அத நல்லூர் பிரமாணத்துல கலந்து வீடு பெற்று பெற்றார். இந்த கருத்தை வந்து இந்த திருத்தொண்டர் புராண சாரத்துல பார்க்கிறோம். வகை நூல்ல வந்து என்ன சொல்றேன்னா, பதிகம் திகழ்தரு பஞ்சாக்கரம் பயில் நாவினன் சீர். ஏன்னா நாக்குல பூ பிடிக்கிறப்ப என்ன ஆகுனா, இந்த பஞ்சாச்சரத்தை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மதியம் சடையார்க்கு கலர் தொட்டு அணிபவன் யான் மகிழ்ந்து. பெருமானுக்கு வந்து விதவிதமாக பூக்கள் தொடுக்க வேண்டும் என்ற பூத்தொண்டு செய்து, துதியம் கலல் சம்பை நாதற்கு தோழன் வன் தொண்டர் தனம் பொன் அதிகம் பெறும் புகழூர் முருகனே. இந்த பூம்புகழூர்ல வந்து நம்முடைய வன் தொண்டராகிய சுந்தரர் வந்து பொன் பெற்றார் இல்லையா, இந்த செங்கல்லாம் பொண்ணை மாறிச்சுட்டா, அந்த கருத்தை வந்து வகை நூலில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி வந்து அதை பதிவு செய்கின்றார். எனவே மலர் தொட்டு பூக்களை மலையாக தொடுத்து எடுக்குது ஞான சம்பந்தரோடு சேர்ந்து அவர் முக்தி அடைந்தார். அந்த பிறந்த பூப்புகளூர்ல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பொன் பெற்றவரால நம்ம பார்த்திருக்கோம். விரிநூல்ல வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்கோம். அடை மேலளவன் துயில் உணர வளர் செங்கமல வயல்கண் மடை மேல்முகலும் திருப்புகழுடைய அந்த நீர்வளம் நிலவளம் அதை வந்து சொன்னார். மண்ணி வாழும் தன்மையராய் அந்த பூப்புகழோடு வந்து அவர் வாழுகின்றார். விடையே மேல் வருவார்காரான மெய்மை தவத்தால் ஆடுவார். சிவபெருமான் அடியார்கள் யாழ் வந்தாரோ அவருக்கு வந்து செய்வார். கட்டி சடைமேல் அணிய திருப்பள்ளி தாமும் படித்து சாத்துவார். பெருமானுக்கு அந்த புஷ்பத்தொண்டு செய்தே இவர் முக்தி அடைந்தார். இவை முக்தி அடைந்தது வைகாசி மூலம் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாயனராகிய உருத்திர பசுபதிக்கும் அடியேன். இவர் வந்து அந்தனர், பெயர் வந்து பசுபதி. இவர் வந்து ருத்ர ஜபத்தொண்டை மேற்கொண்டதால் இவர் உருத்திர பசுபதி நாயனார் என பெறப்பட்டார். இவர் பிறந்தது வந்து சோழ நாடு திருத்தலையூர். இவர் என்ன செய்வார், அல்லும் பகலும் இரவும் பகலும் திருக்குளத்தில் செய்வார். கழுத்தளவில் நின்று அந்த ஸ்ரீருத்ர மந்திரத்தை வந்து ஜெபித்தவர். திருநட்சத்திரம் வந்து புரட்டாசி அசுபதி. புராண சாரத்தை பார்த்தலாம். பங்கமில் வன் நிகழ்வு தலையூர் வாழம். பிறந்தது தலையூர். பசுபதியார் என்னும் மறையோர். பேர் வந்து பசுபதி, அந்தர குலத்திலிருந்து பிறந்தவர். பணிந்து செந்தேன் கமல மடுவினிடை அல்லும் இடம். இந்த மடுவாக்கி அந்த குளத்துல போயிட்டு திருக்குளத்துல என்ன அல்லும் பகலும் அகலாதி அகாலமாய் அமர்ந்து நின்று கொண்டே திங்கள் வளர் சடைமுடியான் அடியே போற்றி. சிவபெருமானியை போற்றி அடியே போற்றி திருவெழுத்து ருத்திரமும் திகழ ஓதி, இந்த ஐந்தெழுத்தையும் ஸ்ரீருத்திரத்தையும் திகழ ஓதி மங்கையிடம் உடையார் பிராண அருளால், இந்த மாதொருபாகனாகிய சிவன் அருளால் மேலை வானவர் தொழுமுலகின் மன்னினாரே வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிவலோகத்தை வந்து சேர்ந்தார் என்பது புராணசாரம். இது வந்து வகை நூலில் பார்க்கலாம். அந்தால் புனல் தண்ணி அல்லும் பகலும் நின்று ஆதாரத்தால், புனல்ல தண்ணியில வந்து அல்லும் பகலும் நின்று அவர் ஆதார யோகத்தோடு செய்து குந்தாத அன்போடு ருத்திரம் சொல்லி கருத்தமைந்த. ருத்திரம் எப்படி சொல்றாரு, அன்போடு சொல்லுகின்றார். பைந்தா ருத்திர பசுபதி தன்னல் பதிவழக்கே நந்தார் திருத்தலையூர் நினைப்பன் நானிலத்தே. அவர் பிறந்த வந்து திருத்தலையூர் என்று வகை நூல்ல வந்து சொல்கின்றார்கள். விரிநூல் வந்து ஒரே ஒரு பாட்டு வந்து பார்த்துக்கலாம். தெல்லு தன்புணல் களத்தட வாயிடை செறிய. இந்த தெளிந்த கண்புணல்ல வந்து இந்த கழுத்தளவுக்கு வாய் மட்டும்தான் வெளியே இருக்கு, இந்த கழுத்தளவுக்கு தனியாக நிற்கிறாரு. உள்ளுறப்புக்கு அது மழை வெளியிட்டாரு. நின்ற கை உச்சி மேல், கையை அப்படி உச்சி மேல குவித்து கொண்டு தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார். இந்த கங்கை நீருடைய சடையினுடைய அந்த பெருமானுக்கு கொல்லும் அன்பினில் ருத்திரம் குறிப்போடு பயின்றார். இவர் சிறுத்திர குறிப்போடு பயின்று அதன் மூலமாக அவர் எந்த செய்தார், சிவலோகத்தை சார்ந்தார். இந்த நட்சத்திரம் வந்து புரட்டாசி அசுபதி.
அப்புறம் அடுத்த புராணம் வந்து திருநாளை போவார் நாயனார். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன். இதை வந்து புராண சாரத்தில் என்ன செய்யறாரு, நன்மை திகழ் மேற்காட்டன் ஆதலோர்வால் நந்தனார் புறத்தொண்டர் நாளை போக பொன்மலிதன் புலியூர் கண்டுரைப்பார் பொன்கூர் பொய்கை அமை தடலேறு பிரிய நோக்கி. இது ஒரு ஊரை வந்து சொல்கிறார். எந்த ஊர் அப்படின்னா வந்து அது மேற்காநாடு. இது சோழ நாட்டின் ஒரு பக்கத்தில் இருக்குது. இப்போ மேற்காநாடு. அந்த நாட்டில் வந்து ஆதனூர் என்ற திருப்பதி. அந்த திருப்பதியில் வந்து ஆதி திராவிடர் மரபில் வந்து தோன்றியவர் நந்தனார். அவர் என்ன செய்கிறார், நான் வந்து நாளைக்கு வந்து தில்லைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போகணும் அவர் சொல்லியிருந்தால அவருக்கு திருநாளை போவார் என்ற பெயர் வந்து வந்துவிட்டது. அவர் வந்து என்ன தொண்டு செஞ்சாரு அப்படின்னா, அவருக்கு வந்து சொந்தமா வந்து மானிய நிலங்கள் இருந்தது. அந்த விளைவை வைத்து தன்னுடைய வாழ்விற்கு பயன்பட்டு வந்தது. பெருமாள் அடியார்களுக்கும் வந்து அவர் அமுது செய்கின்றார். முக்கியமான பணி என்னன்னா, இந்த சிவாலயங்கள் வந்து பேரிகைன்னு பெருமாள் வந்து பேரிகை வந்து வாசிப்பாங்க. அந்த பேரிகைக்கு வந்து தோளும் வாரும் கொடுப்பாரு. அப்படி வீணையும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் கொடுப்பார். அந்த வீணைக்கும் யாழுக்கும் வந்து நரம்பு கொடுப்பார். அடுத்து சிவார்ச்சனைக்கு வந்து கோலோசனை வந்து கொடுத்து வந்தார். அந்த மாதிரி அந்த சிவன் கடலே அவர் சிந்தையை வந்து சேர்ந்திருந்தது. அப்ப என்ன செய்யறாரு, அந்த பக்கத்துல வந்து திருப்புன்கூர் இருக்கு. திருப்புன்கூர்ல போறப்ப அங்க போனா அந்த குளம் வந்து தூந்து போய் கிடக்குது. அந்த குளத்தை வந்து அவர் என்ன செய்கிறார், அந்த அதுக்கு திருத்தொண்டு குளத்துக்கு வந்து திருத்தொண்டு சென்றார். அவர் என்ன செய்கிறார், அவர் வன்மதில் சூழ் தில்லை அருளால், அதாவது தில்லை நடராஜரை பார்க்க வேணும் இந்த அருளால் வாய்ந்த வன் தன் தலனிடை மூழ்கி மறையோர் போட்ட. நான் வந்து தாழ்ந்து ஜாதியில பிறந்துட்டே ஆதிதிராவிட மரபில் வந்து சேர்த்துட்டேனே, சக்கிலியனா இருக்கனே அப்படின்னு அவருக்கு மனசுல அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. பெருமாள் வந்து எதையும் பார்க்கறது இல்லை. ஆனா என்ன பண்ண, இவங்க மனசுல என்ன இருக்கு, திருநாவுக்கரசு பெருமாளையும் நான் சமணம் சார்ந்துட்டேன்னு அந்த எண்ணம் இருந்தது. அந்த எனக்காக இடபக்குறி பொறி, விசபக்குறி எனக்கு பொறி, சூழக்குறி பொறின்னு கேட்டது. எனக்கு வந்து திருவிடி தீட்சை கொடு. ஏன்னா பெருமாள் அந்த சமண சமயம் அந்த எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்தை தான் பெருமாள் வந்து பார்த்துட்டு அது ஏன் இங்க வந்து நான் வந்து இந்த குலத்துல பிறந்துட்டேன், நான் எப்படி கோயிலுக்கு போறது அப்படின்னு கோயிலுக்கு மதுரபுரத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. அதை பெருமான் பார்த்துட்டு அந்த தில்லை அந்த நாள் பார்த்தோம் இல்லையா, அவங்க கனவுல போய் நம்முடைய நந்தன் வந்து இங்க வந்திருக்கான், அவனை என்ன செய்யறான், நம்ம மனசுல வந்து என்ன இருக்கு, இதே அவனுக்காக நீங்கள் என்ன பண்ண தளல் மூட்டுங்கள் அப்படின்ட்டு தளல் மூட்டுகிறார்கள். இந்த தளலின் இடை மூழ்கி, இந்த வேள்வித்துயில் மூழ்கி அவர் மறையோர் போற்ற இந்த மறையோராகிய இந்த தில்லை 3000 வந்து போற்றும்படி மின்மலி செஞ்சடை முனியாய் போறப்ப அவரு நந்தனாரா வந்து திருநாளை போறாரு. அதுல இருந்து எழுந்துக்கிட்டு எப்படி முடிக்கிறாரு, அவர் வந்து செஞ்சடை முனியாய், பெருமாள் சடை எப்படி இருக்கும், சிவப்பா இருக்கும், அதுபோல இவரும் சடையும் வந்து செஞ்சடை முனியாய் எழுந்து நாதன் விளங்கும் நடம் தொலை மண்டு மேவினாரே. பெருமாண்டிய இந்த திருமன்றில் அவன் திருவடி அடைந்தார் என்ற கருத்தை வந்து பார்க்கிறோம். எனவே அவர் பெருமானை தொழுகும் போது அவருடைய நெஞ்சம் வந்து கசிந்து உருகும், கண்கள் வந்து நீர் சொரியும், அன்பால் அவர் வந்து மெய்மறந்து பாடுவார் ஆடுவார். எனவே இவர் தில்லையை காண விரும்பி அவர் சிற்றலம்மன் திருமுன்பு மறைந்தவர். இவர் இயற்பெயர் வந்து நந்தனார். திருநட்சத்திரம் வந்து புரட்டாசி ரோகிணி. இதை பார்த்துட்டு இப்போ வகை நூலில் வந்து என்ன சார், நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை, தில்லை அம்பலத்தோட அருளை பெற்றவர். நாளைக்கு போறேன், நாளைக்கு போன நாளைன்னு சொல்லு, நாளை போவானவனான் புரு திருத்தன் புன்குலை போய், புலைக்குளத்துல பிறந்துட்டேனே அந்த எண்ணம் வந்து மனசுல இருக்கு. அப்ப என்ன செய்யற, பெருமாள் இவருக்காக அந்த எண்ணத்தை போக்கணுங்கிறதுக்காக அங்க வேள்வித்தியை வந்து மூட்டுகின்றார். அப்ப என்ன செய்யற, 3000 கைகூப்ப முனியா அவன் பதிதான். அந்த தில்லை வாழ அந்த 3000 பேர் வந்து கையை கூப்புகிறான். செஞ்சடை முனியாக வரும்போது கை கூப்புகின்றார்கள். அவன் மாவார் பொழுதுகள் ஆதனோர் என்பரி மண்டலத்தே. அவர் பிறந்தது வந்து அந்த மேற்காநாட்டில் உள்ள ஆதனர் என்ற கருத்தை வகை நூலில் வந்து பார்க்குறான். இப்போது விரிநூலில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் சாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். திருவுடைய தில்லை வாழ் அந்தணர்கள் கைதொழுதார். இந்த சைவ திருவுடைய அந்த தில்லைவாழ் அந்தர்கள் வந்து இதை பார்த்து விட்டு கைதொழுகின்றார்கள். பரவறிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிபயின்றார். அது தில்லைவாழ் தொண்டர்கள் எல்லாரும் மனம் கழிபயின்றார்கள். அரைமறை சொல் திருமன்றில் ஆடுகின்ற கலல் வணங்க, இந்த தில்லை மண்டில் ஆடுகின்ற அந்த நடராஜ பெருமானின் கலல் வணங்க வருகின்ற திருநாளை போவாராமறை முனிவர்.
அவர் வந்து ஆதிவே சித்தாடு கொடுத்த பிறந்தாரு. ஆனா எப்படி அவர் மறைமுடிவராக மாறிவிட்டார் என்ற கருத்தை வந்து விரிநூலில் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார் சொல்லிவிட்டு அடுத்து திருக்குறிப்பு தொண்டர் நாயனாருக்கு போகலாம். திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன். திருக்குறிப்பு தொண்டர்னு சொல்லக்கூடிய அவருடைய அடியார்களுக்கும் அடியேன் என்பது தொகை நூல். இந்த புராண சாரத்தை வந்து பார்த்துடலாம். கொந்தலர் பூம்பொழிர் கட்சி நகரே காளி. எனவே இவர் வந்து பிறந்தது எது? இது காஞ்சி மாநகரம். இந்த காஞ்சி மாநகரம் வந்து எப்பேற்பட்டது? அது உமையம்மையே வந்து பெருமானை வழிபட்டு அறம் வளர்த்த திருப்பதி அந்த காஞ்சி மாநகரம். குலத்தலைவர் குறிப்பு குறித்துள்ளார்வாள். இந்த காளி குலத்துக்கு வந்து இந்த வண்ணார் குலத்துல வந்து தோன்றியிருக்காரு. அதுக்கு வந்து தலைவராக இருக்கின்றார். அவர் என்ன செய்வார்? குறிப்பு குறித்து இந்த தொண்டர்களுக்கு வந்து என்ன வேணும் அடிவர்கள் திருக்குறிப்பை அறிந்து இந்த திருத்துண்டை வந்து செஞ்சு வந்தாரு. அதனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்ற பெயர் வந்து வழங்குகிறது. இவருடைய பெருமையை வந்து காட்ட வேண்டும் என்று பெருமான் என்ன செய்கின்றார்? நல்ல மழை வருகின்ற நேரத்தில் வந்து அவர் பெருமானை வந்து அங்கு வருகின்றார். வந்து ஒரு அழுக்கு துணியோடு வருகின்றார். அப்போது இதை பார்த்து விட்டு திருக்குறள் உங்க துணியை குடிச்சிங்கன்னா என்ன பண்ண நான் துவைச்சி உங்களுக்கு காய வச்சு உலர்த்தி வச்சு தாரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இறைவன் என்ன சொல்றாரு? நாம் வந்திறைவர் நமக்கென்று தாரீராகின். இன்னைக்கு துவைச்சி கொடுக்கலாம் என்ன செய்யும்? வருந்து முடல் என வாங்கி மாசு தீர்த்த. இன்னைக்கு நான் சாயந்தரத்தோட கொடுக்கலாம் வயசானவன் பாய் உடம்பு வந்து வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தை புலராதொழிய மழையும் மாலை மழையும் வந்து விட்டது, மாலையும் வந்து விட்டது, கடும் பொழுதும் மறந்து விட்டது. அது கலங்கி ஐயோ இந்த அடியவருக்கு வந்து உடம்பு துன்பம் ஏற்படும் சொன்னாரே, அவர்கிட்ட நான் துணியை வாங்கி அவருக்கு துன்பம் இழைத்து விட்டேனே என்று சிந்த முடி புடை பழவீர் திருகம்பர் பக்கத்துல இந்த துணி தவிர கல்ல போய் தலையை மோதுகிறாரு. அப்போது ஏகம்பர் என்ன செய்கின்றார்னா, ஏகம்ப பெருமான் திரு கை கொடு பிடித்துயர்வான் சேர்த்தினாரே. அவருடைய தலையை வந்து கையால பிடிச்சிக்கிட்டு அது வானுலகத்துக்கு சிவலோகத்துக்கு சேர்த்தினார்னு இந்த கருத்தை வந்து சொல்வா சொன்னார். இவர் வந்து ஏகாலியர் சிவனடியாருக்கு வாக்களித்தபடி துணியை தோய்த்து உலர்த்தி தரமுடியில் போனதால் தனது தலையை கல்லின் மீது மோதிக்கொண்டு அருள் பெற்றவர். இது வந்து கழிக்கப்பட்டது கல்லில் கமரில் அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று வரும். இந்த திருநட்சத்திரம் வந்து சித்திரை சுவாதி. இது வகை நூல் என்ன சொல்றார்? மண்டு புனர் சடையாந்தமர் தூசெற்றி வாட்டும் வகை விண்டு மலை முகல் வீடாதொழியான் வீவன் என்ன குண்டம் படர் பாறை முட்டும் எழிலாள் திருக்குறிப்பு தொண்டன் குலக்கட்சி ஏகாலிய தங்கள் தொல்குலமே. இந்த புராண சட்டம் சொன்ன கருத்தை இங்க வந்து சொல்றாங்க. இப்போ விரிநூல வந்து ஒரே ஒரு பாட்டு பார்க்கலாம். கண்டை முடைத்திட எட்டும் கற்பாறையை மிசைத்தலைய. நான் வந்து துணி துவைக்காக ஒரு கற்பாறை வச்சிருக்காங்கள, அதை போய் தலையை வந்து மோதுகின்றார். சிந்த எடுத்தெட்டுவான் என்று அடைந்து செல்லும் பாறை மிசை. இந்த மனசுல வந்து என்ன வந்துடுச்சு? அவர் போய் அந்த பாறை மிசையில போய் தம் தலையை புடைத்து ஏற்ற. அந்த பாறையில போய் தலையை போய் மோதுகிறார். அப்பாறை தன் மருங்கு அந்த பாறைக்கு பக்கத்துல இருந்து வந்து எழுந்து பிடித்தனி வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை. ஏன்னா அங்க பார்த்தோம்னா அம்பாள் வந்து பூஜை செய்யும் போது அந்த மணலிங்கத்தை வந்து பூஜை செய்யறாங்க. அப்ப என்ன அந்த கம்பெனி இதுல வந்து வெள்ளம் வருது. வெள்ளம் வந்து அம்பாள் என்ன பண்றாங்க? அந்த மணலிங்கம் கரைஞ்ச பத்தின அங்க போய் அந்த லிங்கத்தை வந்து இங்க கட்டிக்கிறாங்க. கட்டிக்கும் போது அவங்களுடைய முளைச்சுவோடும் அந்த கைவளைச்சுவோடும் வந்து அது மேல வந்து பொறிஞ்சிடும். அந்த கருத்து வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை. பெருமான் கையில வந்து அந்த வளைத்தழும்பு இருக்கின்றது அந்த கருத்தை வந்து சேக்கிரார் பதிவு செய்கின்றார் சொல்லிவிட்டு அடுத்து சண்டேச நாயனர் புராணத்துக்கு வந்து பார்க்கலாம். மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மலிவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கும் அடியேன். இவர் வந்து அந்தனர் சோழநாடு திருச்செங்கலூர் பெருமானுக்கு மணலிங்கம் ஸ்தாபித்து அதற்கு அந்த பசும் பாலை வந்து அபிஷேகம் செய்யும் போது அவர் தந்தை என்ன செய்கின்றார்? அதை காலால் இடர்கின்றார். அந்த காலை வெட்டி இவர் வந்து தொண்டர்க்கு நாயகர் என்ற பெற்றவன். பெருமான் தன்னுடைய கொன்றை முடியை இவருக்கு வந்து தலையில் சூட்டி இனிமேல் உனக்கு அந்த தந்தை போய்விட்டார், நானே உனக்கு தந்தையாக இருக்கின்றேன் என்று தன்னை மகனாக வந்து ஏற்றுக்கொண்டார். இது வந்து மண்ணியாற்றங்கரையில் வந்து நடந்த திருக்கது. இது வேதமலி சேங்கலூர் புராண சாஸ்திரம். இது வந்து சேங்கலூர் வந்து வேதம் அழிந்த நாடு. உங்கள் அப்பா பேர் என்ன? எச்சதத்தன்.
விளங்கிய சேய் மறைபயிலும் விசார சன்மர். எச்சரித்த மகன் வந்து நம்முடைய விசார சன்மர். அவர் மறை பயின்று கொண்டிருக்கின்றார். அப்ப என்ன செய்யறாரு, கோதன மேய்ப்பவன் கொடுமை பெறாது தாமே. இப்போ மாடு ஒருத்தன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இந்த மாட்டை போய் அடிச்சு அடிச்சு வரட்டுறான். அதை பார்த்துட்டு ஒரு மனசு வந்து பொறுக்கல, இனிமேல் நானே மாட்டே மேய்க்கிறேன் அப்படின்னு கொண்டே நிறை மன்னியம் தான் கரை நிலையில் இந்த மண்ணியாட்டம் கரையில வந்து என்ன செய்கின்றார், இந்த மாடுகளை மேய்க்கின்றார். இந்த மாடுகள் என்ன நிறைய வந்து பாலை வந்து கொடுக்கின்றது. தாதகியின் மணலிங்கத்து ஆண்பால் ஊட்ட அவனுங்க மணலிங்கம் வந்து ஸ்தாபிக்கின்றார். இது வந்து அந்த இல்லையா, இந்த லிங்கத்தை வந்து எப்படி வழிபட தெரியும். வந்து பால் அபிஷேகம் செய்யறனால ஆண்பால் ஆட்ட இந்த ஊர்க்காரங்களாம் போய் அவங்க மகன்கிட்ட போய் உங்க மகன் இந்த மாதிரி பண்றான்னு சொன்னோன்னே இந்த தந்தை என்ன செய்கின்றார், இந்த ஆத்தி மரத்தில் மறைந்திருந்து பார்க்கின்றார். பார்த்துட்டு ஊர் சொன்னதான் படுது, போய் மணல்ல போய் இந்த பாலத்தை வேஸ்ட் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு தாதை போறாது அவை இடரும் தாள்கள். என்ன செய்யறாரு, இந்த மகனை வந்து கையால் அடிக்கிறாரு, காலால வந்து உதைக்கிறாரு. அது எதுவுமே வந்து சண்டேச நாயனாருக்கு வந்து எட்டவில்லை. ஏன்னா வந்து உடல் உணர்வை தாண்டி இருந்தார். அந்த உடல் அடிச்சது உதைச்சது எதுவுமே அவருக்கு தெரியல. கடைசியா என்ன பண்ணாரு, இந்த காலால வந்து அந்த பால் குடத்தை வந்து இடறாரு. அதை ஒரு பாக்குறப்ப என்ன செய்யற, பக்கத்துல வந்து கோல் கிடைக்குது. அப்போ என்ன செய்யற, இந்த அஸ்திராய பூம்பட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டாரு. அதை எடுத்து அந்த கோலால அடிச்ச உடனே என்ன செய்யற, அது வந்து மனுவாக மாறி அவருக்கு கால்களை வந்து துண்டித்து விடுகின்றது. அப்போது காதி மலர்த்தாமும் உயர் நாமும் உண்ட களம் மகனாம் பதம் அருளால் கை கொண்டாரு. அப்போது நான் உனக்கு பெருமாள் என்ன சொல்றாரு, நீ இனிமே எனக்கு வந்து மகன்கிற பதத்தை வந்து உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு வந்து நான் கொன்றை மாலை வந்து சூடுறேன், உனக்கு வந்து நான் உண்ட களமும் உட்படவும் எல்லாம் உனக்குன்னு தரேன்னு சொல்றாரு. இது வந்து வகை நூலை பார்க்கலாம். குளமேறிய செய்களோடு குடிசில் குடைகடல் சூழ் தலமேறிய விரல் சண்டி கண்டீர் தந்தை தாளிரண்டும் மலமேறிய மனுவால் இருந்து ஈசன் மணிமுடிமேல் நலமேறிய பால் சுரிந்தவர் சூட்டிய நன்னிதியை. நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்தை தான் வகை நூல்லையும் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது விரிநூலை வந்து பார்க்கலாம். விரிநூலில் வந்து இப்போ என்ன பாரு, அவர் தந்தையோட தாளை வந்து வெட்டி விட்டால் தந்தையை வந்து கீழே வந்து இறந்து விடுகின்றார். இறந்து விடும்போது அப்போது பெருமான் வந்து அங்கே எழுந்தருளி, நீ என்ன பண்ணப்பா, எனக்கு அப்பா நினைப்பு பண்ணி கவலைப்படாத, உனக்கு நான் தான் இனிமே அப்பன்னுட்டு அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி. இது வந்து எல்லா அடியருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அண்டர் பிரானாக்கிய சிவபெருமான் இனிமேல் தொண்டர்களுக்கெல்லாம் நீதாம்பா தளபதி அதிபன் ஆக்கி, அனைத்து நாம் உண்ட களமும் நான் உண்ட களமும் உடுப்பனவும் எனக்கு போட்டவும் சூடு உணவும் நான் சூடிய மாலையும் உனக்காக நினைத்த சண்டீசனமாம் பதம் தந்தேன், உனக்கு சண்டீசனோட பதத்தையும் கொடுத்துட்டேன் என்று அங்கு அவர் பொல் தடமுடிக்கு அந்த முடிக்கு துண்டமதி சேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூடினார். தான் நெறிந்த இந்த கொன்றை மாலை வாங்கி சூடினார். இந்த பாட்டு வந்து பெரும்பாலான அடையாளத்துக்கு தெரிஞ்ச பாட்டு தான். இவர் ஏன் வந்து ஒரு காலம் வெட்டாம ஏன் 2 காலம் வந்து வெட்டினாரு? உதைச்சது வந்து ஒரு காலம் தான், அந்த ஒரு காலம் தான் விட்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து கலச்சிங்க நாயனார் பார்த்தோம். கலச்சிங்க நாயனார் பார்ப்ப செருத்துணை அணைச்சவர் அந்த மூக்கு பிடிச்சி அடைஞ்சிருவார். இந்த அடைஞ்சவொடனே அந்த பட்டத்தரசின் கணவனும் அரசனுமான அந்த கலச்சிங்கனை வந்து கேட்குறான். கேட்டு வந்து மூக்கு பூ எடுத்து செவ்வரக்கூடிய பூ எடுத்து வந்துட்டாங்க, அதை மூக்கை நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் அரசன் என்ன சொல்றான், எடுத்தது வந்து கை இல்லையா, இந்த கை எடுத்து அதுக்கப்புறம் தானே மூக்கு வந்துச்சு, இல்லை கையை தான் தண்டிருக்கோன்னு வந்து கையை வந்து வெட்டுவான். இதுதான் வந்து அரச நீதி அப்படின்னு பார்த்துருக்கோம். இவரே அந்த இந்த உதைச்ச ஒரு காலம் தானே வெட்டிருக்கோன்னா, அதுக்கு ஒரு கால் உதைக்கினா இன்னொரு கால் வந்து சாங்கா நிற்கணும். நின்னாதான் என்ன செய்யும், இது உதைக்கிறதுக்கு துணை பண்ணிச்சு அந்த காலு. அதில் 2 காலையும் வந்து வெட்டினா 2 சீக்கியஸ் வந்து பதிவு செய்வார். அடுத்து இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து திருநின்ற செம்மை அந்த சருக்கத்துக்கு வந்து நம்ம வந்து போகலாம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பார்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சுள் சாத்த மங்கை நீலனக்கற்கடியேன் அருநம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. இது வந்து திருநின்ற சருக்கம். திருநின்ற சருக்கத்துல முதல் நாயனார் வந்து நம்ம திருநாவுக்கரசு நாயனார். ஏன்னா திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன். இதுக்கு விளக்கம் சொன்னாலே இதுக்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கும். அது நம்ம இந்த கருத்தை மட்டும் பார்க்கலாம். திருத்தொண்டர் புராண சாரத்தில் வந்து என்ன பார்க்கலாம், போட்டு திருவாமூரில் இவர் பிறந்த வந்து திருவாமூர், வேளாண் தொன்மை பிறந்த வந்து வேளாண் குலம் நடுநாடு திருவாமூர். இவர் தொன்மை பொருவில் கொற்கையர் அதிபர், இந்த கொற்கையருக்கு வந்து இவர் தலைவராக இருக்கின்றார்.
அவங்க அப்பா பேர் வந்து புகழனார்பன், அம்மா பேர் வந்து மாதினி. அவங்க 2 பேருக்கும் வந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் ஆகிய மருள் நீக்கியாரும் திலகவதி வந்து பிறக்கிறாங்க. மாற்றரும் அன்பில் திலகவதியா மாது வந்து உதித்த திருநாவுக்கரசும் இவங்க 2 பேர் பிறக்கிறாங்க. பிறந்த கொஞ்ச காலத்துல என்ன செய்றாங்க, தாயும் தந்தையும் வந்து இறந்து விடுகிறார்கள். தமக்கைக்காக கலிப்பகையாரை வந்து நிச்சயம் செய்கிறார்கள். இந்த கலிப்பகையார் வந்து போரில் வந்து அவர் இறந்து விடுகின்றார். அப்போது திலகவதியார் வந்து தானும் இறந்து விடுவேன் என்று சொல்லும்போது, அக்கா எனக்கு உன்னை விட்டா யாரு கிடையாது, அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, காலை கட்டிக்கிட்டோன்னு இந்த தம்பிக்காக வந்து அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ வந்து சமணர்களுடைய அந்த பேச்சுக்களை கேட்டு இவர் என்ன செய்கின்றார், அவர் நம் பெருமான் அருளாமையினால் அவர் வந்து சமண சமயத்தை வந்து உருகுகின்றார். தோற்றி அமன் சமயம் ஒரு துயரம் நீங்க. அங்க போனோட பெருமான் வந்து என்ன செய்கின்றார், திலகவதியார் கனவில் தோன்றி இவன் முன்பே முனியாக நம்மை அடைய முடிந்தான், அவனை சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் என்று சூளை நோயை வந்து கொடுக்கின்றார். அந்த சூளை நோயை வந்து யாராலும் தீர்க்க முடியவில்லை. அப்பொழுது அக்காவை வந்து அங்க வர சொல்கிறார். அக்கா வந்து நான் பள்ளி சமணத்துக்குலாம் நான் வந்து வரமாட்டேன், நான் வந்து சைவ குலத்துல பிறந்தவன், என் காலு அங்க கூட படாது, நீ முடிஞ்சா நீ வான்னு சொல்றாங்க. உடனே இரவோடு இரவாக அதிகாலையில் வந்து சேர்கின்றார். இப்போ திலகவதி என்ன செய்கிறார், அவருக்கு திருநீறு பூசி, திருவாளான் தந்த அந்த திருநீரை பூசி அந்த சூழனையை நீங்குகின்றார். நீங்க என்ன செய்கின்றார், அங்க வந்து முதல் பாடல் கூட்டாயனவாறு விலககளிர் என்ற பாடலை பாடி பெருமான் திருவடிக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த கருத்து நம்ம எனக்கு தெரிஞ்ச கருத்து தான். இவருடைய முக்கியமான தொண்டு என்ன, பல தேவாரங்களை பாடியிருக்கின்றார். அப்புறம் உளவாரப்பணியம் கைத்தொண்டு செய்து முக்தி அடைந்தவர். திருநட்சத்திரம் வந்து சித்திரை சதயம். இது வந்து வகை நூல் வந்து என்ன சொல்ற, நற்றவன் நல்லோர் சிவன் திரு பாதம் தன் சென்னி வைக்க. சமண சமயத்தை சேர்ந்துட்டே அது என்ன இருந்தால பெரும்பாலும் திருவடி தீட்சை வந்து கொடுக்க வேண்டும் கேட்கிறப்ப, நீ நல்லூருக்கு வா, நல்லூருக்கு நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார். அதான் நல்லூர் பதம். பெற்றவன் மற்றி பிறப்பற வீரட்டர் பெய்கள் அழ்த்தால், இந்த வீரட்ட பெருமானின் அந்த கலல் தாளை கொண்டார். உற்றவன் உற்ற விடமெடையாடிடம் வெள்ளமுதா துற்றவனாமுரில் திருநாவுக்கரசனும் தூமணியே. இவர் பிறந்தது வந்து திருவாமன்ற கருத்து வந்து வகை நூலில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு வந்து இன்னொரு வகை நூல் இருக்கு, 25 பெருமானுக்கு 2 பாட்டு வந்து வகை நூல் இருக்கு. மணியினை மாமரை காட்டு மருந்தினை வன்மொழியால். இப்போ மாமரை காட்டுக்கு போறாங்க, அங்க கதவு வந்து மூடி இருக்கின்றது, வேதத்தால் வந்து காப்பிடப்பட்டிருக்கின்றது. திணியன நீள் கதவும் திறப்பித்தன தென்கடலில். இந்த கதவை வந்து அவர் பிறப்பித்தார். பிணியன கல் மித பித்தன செய்வ பெருநெறிக்கே. இந்த சமணர்கள் வந்து அவரை கல்லில் கட்டி கடலில் போட்டு விடுகின்றார்கள். இந்த கல் வந்து மிதந்தது. அணியனா கரையன் பிரான் தன் அருந்தமிழே. பெருமானுடைய தமிழ் வந்து அருந்தமிழ். ஏன்னா இது திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம், திருநேரிசை, திருவிருத்தம் என்று மற்றவர்கள் பாடாத பண்ணு வந்து நிறைய வந்து பயன்படுத்திக்கிறார். பெருமானே வந்து நாவுக்கு அரசன் என்ற பட்டம் வந்து சூட்டப்பட்டவர். இதுவே இவர் திரை மறைக்காட்டு பெருமான் கதவத்தை வந்து பிடிப்பிக்கப்பட்டது. அந்த பிடிக்கப்பட்ட கல் வந்து அது தெப்பமாக மேய்ந்து இவன் வந்து கரை தேற்றியது. இவன் வந்து தொண்டர்களுக்கு அணிகலம் அணி போன்றவர், பலரது உள்ளங்களையும் இவர் கவரச் செய்வார். இவர் நாவுக்கு அரையர் பிரான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு வந்து இவர் பிறந்தது வந்து வேளாறுகுளம், நடுநாடு, திருவாமூர், ஐந்தெழுத்து ஓதி கருங்கல்லோடு கடலில் மிதந்து கரையேற விட்டான் குமுதல கரையேறி பல தேவார பதிகள் பாடி உளவார பணியும் செய்தார். இந்த திருநட்சத்திரம் வந்து சித்திரை சதயம். இதுக்கு விரிநூல்ல வந்து 2 பாட்டு பார்க்கலாம். இந்த பெருமானுடைய இந்த தோற்றத்தை வந்து சேர்க்கலாம்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு பாட்டு எடுத்துக்குவோம். துய்ய வெந்நீர் துதைந்த பொன்மேனியாம். மேனு வந்து பொன்மேனி, அது மேல தூய வெந்நீர் அணிந்திருக்கின்றார். தாழ்வடம் ருத்ராட்சத்தை வடமா அமைஞ்சிருக்கின்றார். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும். பெருமானுடைய திருவடியே எப்போதும் அவர் சிந்தையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. நைந்துருகி, அதெல்லாம் மனசு வந்து நஞ்சு போச்சு. பாய்வது போல் அன்பு நீர் பொலி கண்ணும். கண்ணிலேருந்து அந்த ஆனந்த புஷ்பம் ஆனந்தவாடி எப்போதும் வந்து கொண்டே இருக்கின்றது. பதிகச்செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார். பெருமான் மேல நிறைய பதிகமும் பாடியிருக்கிறார். 5 எழுத்து சொல்லியிருக்கின்றார். அவர் புகுந்தனர் வீதி உள்ளே. தில்லைக்கு வந்து அந்த கருத்தை வந்து சொல்றார். அங்க போய் பார்க்கப்ப வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடின்னு விளங்கும். பெருமான் வந்து எப்படி இருக்கின்றார், அது வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடி அம்பாளோடு இருக்கின்றார். தெல்லு பேரொளி பவள வெற்பன இடப்பாகும் கொல்லும் மாமலையாளுடன் கூட வேற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கியன் மன்னவர். வாக்கியத்தின் மன்னவராக திருநாவுக்கரசர் இந்த மாதுரு பாகனாகிய இந்த சிவபெருமானை தரிசித்தார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து குலச்சிறை நாயனாருக்கு போகலாம்.
பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் தொகை நூல். அடுத்த சாரத்துக்கு போலாம். கோதில் புகழ் தருமண மேற்குடியார். பிறந்தது வந்து பாண்டிய நாடு, ஊர் வந்து மணமேற்குடி. கோவன் குலச்சிறையார் தென்னர் குல அமைச்சர். நின்றசேர் நெடுமாறனுக்கு அவர் அமைச்சராக இருக்கின்றார். குன்றா மாதவர்கள் அடிபரவும் மரபார். இந்த அடிபரம் ஒன்றாக வந்தாலும் சரி, கூட்டமாக வந்தாலும் சரி, நம்ம பார்த்துக்குவோம். அவர் வந்து அடிபரவக்கூடிய திருவடியை பரவக்கூடிய மரபை உடையவர். பாண்டிமாதேவியாருக்கு அருள்வான் பயிர்க்கு வேலி. இந்த பாண்டிமாதேவியும் இவரும் சேர்ந்துதான் இந்த சைவ பயிரை எங்க வளர்த்தாங்க? மதுரையில வந்து வளர்த்தாங்க. சமணமுத்திருக்கப்ப சைவ பயிரை வளர்த்தவர்கள் இந்த பயிருக்கு வந்து வேலி போன்றவர். காதல் மிகு கவுனியர் பொன் வாதில் தோற்ற. இந்த ஞானசம்பந்த பெருமாண்ட வந்து துறவாதம், அனல்வாதம், புனர்வாதம் வைக்கிறாங்க. அதை வாதில் தோற்ற, அந்த வாதில் தோற்ற கையுறை அவை கை கரைசேர் கழிவில் ஏற்ற. அவங்க சமணர்கள் நாங்கள் தோற்றால் நாங்களே கழுவேறுவோம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அதை தோத்து போயிட்டீங்க, நீங்க வந்து கிளம்பரம் ஏறிடுங்க அப்படின்னு இந்த அரச நீதியை வந்து நிலையாட்டுகள். நீதியினால் ஆளவாய் நிமிழாடு சேர்ந்த பிறந்தது பாண்டி நாட்டிலையா. எனவே அந்த ஆளவை சொக்கொண்டே நிமிழாடு சேர்ந்த நின்மலனார் எண்மலங்கள் நீக்கினாரே. அவர் வந்து நின்மலர், அவருடைய எண்ண மலத்தை வந்து மும்மலங்களை அவர் நீக்கினார் என்பது புராண சாரம். எனவே அரசன் சமணனாக இருந்த போது அவர் சிவனடியாரை வழிபட்டவர். திருஞான சம்பந்தர் அழைத்து அரசரையும் நாட்டவரையும் சைவமாக்கியவர். திருநட்சத்திரம் வந்து ஆவணி அனுஷம். வகையினுடன் பகவான் அருந்தமிழாகரன் வாதில் அமனை கழுடுதி மேல் இருந்தமல் நாட்டிடை ஏற்றுவித்தோன் எழில் சங்கம் வைத்த பெருந்தமல் மீனவன் தன்னதிகாரி பிரசமல்கு குறுந்தவள் சாலர் மணற்குடி மீன் குலச்சிறையே. இந்த புராண சாகத்தை சொல்ல கருத்து தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. விரிநூல்ல வந்து சேகரன் புன்னையத்து அருகந்தர் போய் நீக்கவும். இந்த சமண சமயம் வந்து நல்ல சமயம் தான். ஆனா சமண சமயத்தில் எப்படி இருக்காங்கன்னா வாயத்தோடு தான் பொய் தான் வருது. அங்க வந்து அகிம்சை தான் சொல்லப்பட்டது. அகிம்சை சொல்லப்பட்டாலும் என்ன செய்யறாரு? இந்த மரத்துக்கு வந்து தீ வைக்கின்றார்கள். சொன்ன சமய கருத்து ஒன்றாகவும் அவர் செய்வது ஒன்றாகவும் இருக்கின்றது. எனவே அது புன்னையத்து தருகந்த பொய் நீக்கவும். அந்த பொய் நீக்கவும் தென்னன் நாடு திருநீர் போட்டவும். இந்த பாண்டிய நாடு திருநீரை போட்டவும் மண்ணு காளியர் வள்ளலார் பொன்னடி. இது செய்யக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ஞான சம்பந்தக்காக இருக்குது. எனவே நிலைப்பட்ட காலியல் வளராகி அந்த ஞான சம்பந்தரின் பொன்னடி செல்லி சேர்த்தி இந்த பெருமானை இங்கு வரவழைத்து அவரை வழிபட்டு மகிழ்ந்த சிறப்பினர் இந்த கருத்தை சொல்லி அடுத்த நாயருக்கு வந்து போகலாம். பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன். ரெண்டு நாயன்மார்களை வந்து ஒரு வழியில் சொல்லிருக்காரு. இதுல முதல்ல பெருமிழலை குளம்பரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பிறந்தது வந்து பெருமிழை, பெருமூளை கூறர் என்று சொல்லப்பட்டார். குளம் வந்து குறும்பர் குளம். இவர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியிலேயே வழிபட்டு அவர் கையிலே செல்வது அறிந்து யோகத்தான் நம்முடைய சகசிராரத்தை பிளந்து கொண்டு சுந்தர பெருமான் வந்து கையிலைக்கு ஏகும்போது அதற்கு முதல் நாளே இவர் வந்து சென்று விடார். அவர் வந்து ஆடி சுவாதி, இதை வந்து ஆடி சித்திரை என்றே அங்கே போய் சேர்ந்து விடுகின்றார். இந்த சாரத்தை வந்து பார்க்கலாம். கொண்டல் பணி வளர் சோலை மிளலை நாட்டு பெருமலை நாட்டை சேர்ந்தவர். கோதில் புகழ் பெருமலை குறும்பர். அந்த குறும்பருக்கு வந்து தலைவர். சீரான அடியவர்க்கு அடியராகும். இப்பொழுது அடியவர்க்கு அடியராகும் ஆதரவால் அணுக்க வன் தொண்டருக்கு ஆளாக. பெருமானே வழிபட்டாரு. இந்த சுந்தரமூர்த்தி சமயம் வன் தொண்டருக்கு ஆளானார். மண் தொழும் என் தரு சித்தி. இந்த பெருமானை வழிபட்டு சுந்தர பெருமானை வழிபட்டு இவருக்கு அஷ்டமா சித்திகள் வந்து கிடைத்து விட்டது. என் தரு சித்தி வாய்த்துள்ளார் தான் வன் தொண்டர் வடகையிலை மறும் நாள் முன். பெருமான் வந்து கையில ஏக போகின்றார் என்பது உள்ளுணர்வு தெரிந்து விட்டது. அதற்கு முதல் நாளே வரும் நாள் முன் எந்திகளும் மறைமூல நெறியூடகி இந்த யோக நெறியின் மூலம் ஏகி இளங்கோலி சேர் வடகையிலை எய்தினாரே. தன் சகசிராரத்தை பிறந்து கொண்டு அவர் வடகையிலைக்கு சென்றார் என்று புராண சாரம் சொல்லுகிறது. வகை நூல் வந்து பார்க்கலாம். சிறைநன் புனல் திரு நாவலுராளி செலுங்கையிலை இறைநன் காலை நாளை எய்தும் இவன் அருள் போற்ற என்றே பிறை நன்முடியன் அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரைமண் மலர்த்தால் மிளலை குருமன் என் நம்பியே. மிளலை குருமனை நம்பி என்ன செய்கின்றார்? இந்த நாவலூர் ஆளை வந்து செலுங்கையிலைக்கு இறகின்றான், கடலை எழுகின்றான் என்று அதற்கு முதல் நாளே தன்னுடைய உடலில் இருந்து உயிரை பிரித்து வடகையிலைக்கு அடைந்தார். பெருமான் வந்து நாளை கையிலே செல்ல போகின்றார் என்று அவர் யோக காட்சியால் அறிந்து
இந்த யோகத்தால் உடலை விட்டு இவர் கையிலை சேர்ந்தார். ஒரு ஊர் வந்து பெருமிழலை, இவர் குறும்பர் சிற்றரசர். இவர் இதுல வந்து விரிநூல்ல வந்து ஒரு பாட்டு பார்க்கலாம். மண்ணில் திகழும் திருநாவலில் வந்த வன் தொண்டர். இந்த திருநாவல் பிறந்த வன் தொண்டர் என்கின்ற அந்த சுந்தர பெருமான் நன்னற்கரிய திருக்கையிலை நாளை எய்த பெருமான் வந்து நாளைக்கு வந்து கைலைக்கு போகின்றார். அவன் நான் பிரிந்து கண்ணிற்கரிய மணிகளிய வாழ்வார் போல. எனக்கு வந்து சுந்தரமூர்த்தி பெருமான் எனக்கு கண்ணு, அவர் பிரிந்து எனக்கு கண்ணு இல்லாத போல ஆயிடுவேன். கண்ணிற்கரிய மணிகளிய வாழ்வார் போல வாழேன், நான் வந்து வாழ மாட்டேன் என்று எண்ணி சிவன்தால் இன்றே சென்றடைவன் யோகத்தால் என்பார். என்ன செய்வேன், யோக முறையினால என்னுடைய சகசாரத்தை பிளந்து கொண்டு நான் கைலைக்கு போகின்றேன் என்று சொல்லி உடைந்தவன். உங்களுக்கு வந்து ஆடி சித்திரை. அடுத்து காரைக்கால் அமர். பெருமலை குரம்பருக்கும் பேயார்க்கும் அடியேன். வந்து பேயார் அம்மா வந்து எனக்கு பேய் வடிவம் வேண்டும் கேட்டுப்பட்டாங்க இல்லையா, இல்லை பேயார்னு ஒரு அடை ஆட் சேர்த்து சிறப்பாக வந்து சொல்கின்றார்கள். சாலத்தை வந்து பார்க்கலாம். தங்கு புகழ் காரைக்கால் வணிகன் மிக்க தனதத்தன். பிறந்தது காரைக்கால். அங்க வந்து இந்த தனதத்தன் என்கிற வணிகன் வந்து இருக்கின்றான். தரும் புனிதவதியார், அவருடைய மகள் வந்து புனிதவதியார். மாவின் செங்கனிகள் திருவுருளால் அழைப்பு கண்டு கணவன் வந்து என்ன செய்கின்றான், 2 மாங்கனிகளை வந்து கொடுக்கின்றான். போது அடியார் வந்து பசியோடு வருகின்றார். அன்னம் மட்டும் இருக்கிறது, காய்கறி வந்து இல்லை. எனவே என்ன செய்யறார், இந்த ஒரு மாங்கனியை வந்து அவர் கொடுக்கின்றார். அவன் புதுசாக வரான். அவன் சாப்பிட்டு என்ன செய்யறான், எனக்கு இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டு சுவையா இருக்க, அடுத்த பழத்தையும் கொடுத்துவா அப்படின்னு என்ன செய்யுது, அம்மா திகச்சு பெருமான்கிட்ட வேண்டாங்க. பெருமான் என்ன செய்யறார், இன்னொரு கனியை வந்து கொடுக்கின்றார். அது சுழிச்சு விட்டு என்ன சொன்னா, இது வந்து அதை விட நல்ல சுவை வந்து அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த கனி வேறு இந்த கனி வேறு உண்மையை சொல்லணும்னு இவங்க வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான், இது நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே, அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தா சரி, இன்னொரு மாங்கனியை கொண்டு நான் பாக்குறேங்கிறேன். ஏன்னா மாங்கனியை வந்து பெருமான்கிட்ட விட அவங்க மாங்கனியை கொடுக்குறாரு. அவன் வாங்கின கையில வந்து அது மறைஞ்சு போச்சு. ஏன்னா பாக்குறேன்னு சொன்னதுனால என்ன செய்யறேன், அவன் பார்த்தோடனே அது மறைஞ்சு போச்சு. அம்மா இவங்ககிட்ட தெய்வீக சக்தி இருக்குன்னு அவருக்கு பயம் வந்துடுது. இனிமே இவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்ட்டு நான் வணிகம் செய்ய போறேன்னு பொய் சொல்லிட்டு அவர் பாண்டிய தேசத்துட்டு வேறு மனம் வந்து கணவன் வந்து அவனுக்கு குழந்தைய பிறந்து அந்த குழந்தைக்கு புனிதவனையான பேரும் வந்து வைக்கின்றான். இவன் வந்து அங்கே இருக்கின்றான் என்று சுற்றத்தோடு சூழல் அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்ன செய்யறான், தனது ரத்தத்தின் மகளை வந்து அழைத்து கொண்டு போகின்றான். அவன் போகும்போது என்ன செய்யறான், புருஷன் பொண்டாட்டி பொன் குழந்தை எல்லாம் 3 பேருமே அவங்க காலில் விழுந்து அம்மா வந்து விதவித்து போறாங்க. இது வந்து இல்லிறைக்காகும் என்று இந்த தசைப்பொதி சொல்லு. என் புருஷனுக்காக தான் அந்த உடலை வச்சிருந்தேன், இவனே என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டான், எனக்கும் இந்த தசைப்பொதி வேண்டாம், ஏன்னா மற்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த பேய் உடலை கொடு பெருமானுக்கு கேட்டோன்னே பெருமான் அந்த பேய் உடலை கொடுத்து விடுவார்கள். மக்கள் எல்லாம் பயந்து போய் விடுகின்றார்கள். ஏன்னா என்ன செய்யறான், அவனு அங்கை இடல் இழந்து முடிநடையால் ஏறி அவரே தசையை வந்து இழந்து விட்டார், பேயுடைய பெட்டுகின்றார். அப்போது என்ன செய்ய பெருமானுக்கு கிட்ட அந்த கைலைக்கு வந்து காலம் நடக்கக்கூடாது என்று தலையால் வந்து நடந்து செல்றார். அப்படி தலையால் நடக்கும்போது உமையம் வந்து கேட்குறாங்க, யார் இந்த பேயுடைய முறை நம்மை பேணும் அம்மை என்று பெருமான் சொல்லும்போது அவர் அம்மையே என நாதன் அம்மையே என அவர் பெருமான் வந்து அழைக்கின்றார். இவர் வந்து அப்பா என்று பொங்குவட கையிலை பணிந்து ஆலங்காட்டில் கையிலைக்கு போய் பெருமானை வந்து தரிசிக்கிறாங்க. உன்னோட நடனத்தை நான் பார்க்கணும் கேட்குறாங்க. அப்போ நீ ஆலங்காட்டில் போ, ஆலங்காட்டுக்கு வந்து நான் புனித நடம் அனவரதம் போட்டினாரே, இந்த ஆலங்காட்டை வந்து பெருமானுடைய இந்த நடனத்தை வந்து போட்டினார். இது வகை நூல் பார்க்கலாம். நம்பன் திருமலை நான் மதியேன் என்று தாளிரண்டும் உம்பர் மிசை தலையால் நடந்தேற உமை நகலும் செம்பன் ஒருவன் என் நம்மை என பெற்றவள் செலுந்தேன் கொம்பினுகு காரை காலில் மேய குலதனமே என்று சொல்லப்பட்ட கருத்தா இந்த வகை நூல் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவர் தாய் போல அன்பு செலுத்தி உபசரித்தாள். அம்பாள் வந்து தாயே என்று அழைத்தார், அம்மா என்று அழைத்தார். இதுல விரிநூல்ல வந்து அந்த கருத்தை பார்க்கணும். இல்லாளன் வைக்கையன தம்பக்கள் முன்னிருந்த நல்ல நறுமாங்கனிகள் இரண்டீனில் ஒன்றை கொண்டு பல்விரைந்து வந்தடைந்து படைத்த மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தமை அமுது செய்வித்தார். இந்த அடியை அடியவருக்கு வந்து அந்த அமுது செய்வித்த கதை வந்து இந்த பாட்டில் சொல்றேன். ஒரு பெருமான் வந்து அவனுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன வேணும் கேட்கிறப்ப அதான் அம்மா வந்து இரவா அதை அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிரவாய் வேண்டும் மீண்டும் புறப்புண்டேல் உன்னை என்றும் வரவா அமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது
உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பெருமானே, எனக்கு மேல உனக்கு அன்பு இருக்கணும். அந்த அன்பு வந்து இரவாத இன்ப அன்பாக இருக்கணும். வேற என்ன வேணும் எனக்கு? பிறவாமை வேண்டும். அப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு மறுபடியும் பிறந்தால் வினை என்றும் மறவாய் வேண்டும். பெருமானே, எனக்கு வந்து இந்த வினை பாக்கி இருக்கு, நான் மறுபடியும் பிறப்பேன்னா அந்த பிறப்புல வந்து நான் வந்து மறக்கக்கூடாது. மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்றும் நான் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும். இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை பாக்கி இருக்குப்பா. என்னன்னா, நான் மகிழ்ந்து பாடி பெருமானே நான் பாடுறேன், அதுக்கு வந்து நீ ஆட வேண்டும். அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க. பெருமானே, நீ மகிழ்ந்து பாடும் நான் நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று சேக்கிலார் வந்து பதிவு செய்கிறார். அடுத்த ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் தொகை சாரத்தை வந்து பார்க்கலாம். அந்த மெல்ல திங்களூர் வரும் அப்போதி பிறந்தது வந்து சோழ நாடு திங்களூர். இவர் வந்து அருமறையோர் பிறந்த வந்து அந்தனர். திருநாவுக்கரசின் நாமும் பந்தரிடை எழுத கண்டு அரசும் எய்த. இவர் செய்த திருநாவுக்கரசுக்கு வந்து இவர் அடியார். அவரையே குருவாக கொண்டு அவர் தன் பெயரால் செல்லாம அவர் பெயரால் தர்மங்கள் வந்து செய்கின்றார். அதை வந்து திருநாவுக்கரசு வந்து பாக்குறாரு. பணிந்து பரகல நேடி படப்பை சேர்ந்த ஏயா உன் பேர்ல செய்யாம இன்னொருத்தன் பேர்ல செய்யற கோவம் வந்துச்சு. திருநாவுக்கரசு இன்னொருத்தன் நீ சொல்லாமா, நீ திருநெல்வேலி கண்டிருக்க உத்தராக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கே அப்படின்னு கோவப்படுறாரு. இப்போ நான் தான் திருநாவுக்கரசுன்னு சொன்னோட பெருமானே நீங்கள் வீட்டுக்கு திருவமுது செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப பெருமான் வந்து போகும்போது என்ன செய்கிறார்? இந்த மூத்த திருநாவுக்கரசு அவர் அந்த கதலி இலை படைக்கும் போது பாம்பு வந்து தீண்டுகின்றது. இலைமேல் துஞ்சும் வாழறவு கவர உடனே என்ன செய்யறாரு? இறந்து போயிட்டானா பெருமான் வந்து சாப்பிட மாட்டார்னு இந்த வாழை இலையை வச்சு அந்த உடலை வந்து மறைச்சு விடுறாங்க. இப்போ பெருமான் வந்து அப்பர் பெருமான் வந்து கேட்குறேன், இப்போ பிள்ளைய கூப்பிட்டு சாப்பிடலாம். அப்பதான் உண்மையை வந்து சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு? கோயிலுக்கு கொண்டு திங்களூர் கோயிலுக்கு வந்து ஒன்று கொலாம் என்ற பதிகம் பாடி அவரை உயிர்ப்பிக்கின்றார். எனவே திரு அமுது செய்ய அருளை சேர்ந்துள்ளாரே என்பது புராணசாரம். வகை தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்ன? எனக்கு செல்வம் எது? திருநாவுக்கரசின் திருவடிதான். மணமால் புனர் கொந்தர் வாழ்த்தி வைத்த அங்கவன் வந்த மிற்கே. அத தண்ணீர் பந்தெல்லாம் வைக்கிறாரு. இனமா தனது பெயரிட பெற்றவன் எங்கள் பிரான். திருநாவுக்கரசு பேர்ல வந்து அவர் செய்கின்றார். அனமார் வாயில் திங்களூரில் வேதியன் அப்பூதியே. திங்களூர்ல பிராமணராக இருக்கக்கூடிய அப்பூதி அடிகள் என்று விரிநூல்ல வந்து ஒரு பாட்டு. வடிவுதான் காணாராயும். திருநாவுக்கரசர் வந்து வடிவை வந்து பார்க்கவில்லை. மண்ணு சீர் வாக்கின் வேந்தர். இந்த திருநாவுக்கரசர் அடிமையும் தம்பீரானார். அவருக்கு அடிமையாகி தம்பீரான அருளும் கேட்டவர் நாமத்தால் அவர் நாமத்தை கேட்டே இவருக்கு திருவருள் கிடைக்கும். முன்னம் அவனது நாமம் கேட்டால அந்த வருஷம் கேட்கிறார். பரிதிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாய் உள்ள இந்த தர்மத்தெல்லாம் அவர் செய்தார். முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில் அறங்கள் செய்யும்போது நாவுக்கரசர் பெருமான் அங்கு எழுந்து அருள்கின்றார். பின்பு நடந்த ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து திருநீலக்க நாயனார் புராணம். ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கற்கு அடியேன். இந்த நீர்வளம் சேர்ந்த சாத்தமங்கையில் பிறந்த அதே நீலநக்கற்கு அடி என்பது தொகை நூல். சாரத்தை வந்து பார்க்கலாம். நீதி தரு மறையோல் வாழ் சாத்தமங்கை. அங்க அந்தரவாள்கிட்ட சாத்தமங்கை. நீலநக்கர் அவர் பேர் வந்து நீலநக்கர். அவர் அயவந்தி நிமலர் மேனி. எங்க வழிபாடு செய்கிறாரா அந்த அயவந்தி உள்ள பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்கின்றார். அப்ப அவர் உடம்புல என்ன செய்கிறாரு? ஒரு சிலம்பி வந்து உளுந்து விடுகின்றது. இவரும் ஒரு மனைவியும் வழிபாடு செய்யும் போது அப்போது ஒரு சிலம்பி பூச்சி விஷ சிலம்பி வந்து விழுந்துகின்றது. அந்த ஊதி விமிழும் சிலம்பி கடிந்தவளை. இவங்க என்னமா அம்மா வந்து பதப்பதிச்சு ஒரு பிள்ளை மேல வந்து ஒரு விஷப்பூச்சி விழுந்தா என்ன செய்வோமா அது மாதிரி அவங்க வாயால ஊதுறாங்க. அது ஊதும் போது என்ன எச்சில் வந்து பட்டு விடுகின்றது. கடிந்து அவளை நீத்தான். நீ வந்து என்ன செய்ற? நீ வந்து ஆச்சாரம் கெட்டு போச்சு, நீ அனாச்சாரம் பண்ணிட்ட, என்ன செய்ற? எனவே நீ எனக்கு மனைவி கிடையாது, நீ கோயில ஏன்னா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா கோயிலை விட்டுட்டு அப்போது குமியாத இளம்நாதன் உருநோய் காட்ட அவருடைய கனவில் வந்து பெருமான் வந்து என்ன செய்கின்றார்? மனைவி ஊதா இல்லையா அந்த இடம் மட்டும்தான் கொப்பளிக்கல, பாக்கி எல்லா இடமுக்கு கொப்பளிச்சு போச்சுன்னு அவர் உருநோய் காட்ட காதல் மிகு மனைவியும் மகிழ்ந்து மேவி. ஆகா நம்ம தப்பு செஞ்சுட்டோம், பெருமானுக்கு உகந்துதான் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு மனைவியை மகிழ்ந்து மேவி காளியர்கோன் அமுத செய்ய கலிக்க வாழ்ந்து. அப்போது என்ன செய்கின்றார்? இப்படி சம்பந்த பெருமான் வரும்போது அவருக்கு அமுது செய்கின்றார். வேதிகையில் பாணனாருக்கு இடமும் நல்கி. ஞான சம்பந்தம் வரும்போது அவர் கூடவே வந்து திருநகண்ட யாழ்ப்பாணம் வருவாரு. அவருக்கு வந்து இடம் எங்க கொடுத்தாரு அப்படின்னா அவர் நித்திய வேள்வி செய்யறாங்க அந்த வேதிகையில் வந்து அவருக்கு இடம் கொடுத்தார். விலங்கு பெரும் அனத்த அரணை மேவினாரே.
நல்லூர் பிரமணத்துல சிவனை வந்து அடைந்தார். இதை பார்க்கணும். இது வகை நூல் வந்து பார்க்கலாம். ஊதி புயத்தர் புயத்தில் சிலந்தி புகழும் அஞ்சி, பெருமானுடைய புயத்துல வந்து சிலந்தி வந்து விழுந்தது. ஊதி துமிழ்ந்த மனைவியை நீ இப்பவும் பாலம் எல்லாம், நீ பெருமாள் மேலே எச்சி ஊத்திட்ட, நீ ஆச்சாரம் கெட்டு போச்சுன்னு மனைவியை நீக்கின்றார். பேதித்தெழுந்தன காணென்று பிஞ்சகன் காட்டும் அவன். அப்போ மனைவி ஊது நடந்தப்பா எனக்கு நல்லா இருக்கு, மற்ற எல்லாம் குப்பிடிச்சு போச்சுப்பா அப்படின்னு பெருமாள் வந்து காட்டுகின்றார். நீதினிகள் சாந்தை சாத்தை நீலநக்கன் என்னும் வேதியனே, சாத்தமங்கல வேதியன் என்று சொல்கிறார். இதுல வந்து 2 பாட்டு நம்ம பெரிய புராணத்துல வந்து பார்க்கலாம். பள்ளிகொள் பொழுது அயவந்தி பரமர்தாம் காணும் போதில், மனைவியை நீக்கிவிட்டு வீட்டுக்கு வந்து இவர் தூங்குகின்றார். அப்போது கனவில் வந்து பெருமான் வருகின்றார். வெள்ள நீர் சடையோடு நின்று, கங்கை சடையோடு நின்று மேனியை காட்டிய உடம்பணி பாருப்பாங்க. உள்ளம் வைத்தமை ஊதி மண் துமிழ்ந்த பால் ஒளிய, மனைவி வந்து ஊங்குனாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்றார்கள், ஊதினார்கள். அந்த ஊதிய இடத்தை, அந்த இடத்தை தவிர்த்து கொல்லும் இப்புறம் சிலம்பியின் கொப்பூல், அந்த ஒரு பாகத்தை தவிர்த்து மற்ற எல்லா இடம்லாம் என்ன செய்யற, அந்த சிலந்தியான எனக்கு கொப்பளம் வந்துருச்சுன்னு காட்டுகின்றார். கண்ட அப்பெருங்கனவினை நனவன கருதி, ஆக இது நனவு போல இருக்கிற கருதி கொண்டம் அச்சமோடு அஞ்சலி, ஐயோ மனைவிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டுன்னு அப்படி கையை வந்து தலைக்கு அஞ்சலி குவித்துடன் விழித்து தொண்டனார் என்ன செய்யறார், தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார். அண்டர் நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார். பெருமானே உனக்கு திருக்கருணை எப்படி இருக்கா அப்படின்னு அவர் வந்து அழுகின்றார். தொழுதார் ஆடினார் பாடினார் கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த நாள் நமிநந்தி அடிகள் வந்து அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன். இவர் நன்னு புகழ் வரையோர்வாள் ஏமப்பெரூர். இவர் வந்து பிறந்த குலம் வந்து அண்ணன் குலம், அது நாடு வந்து சோழ நாடு, ஊர் வந்து ஏமப்பெரூர். நமிநந்தி அடிகள் திரு விளக்கு நல்க எண்ணெய் அமரர்கள் விளக்க, அவர் என்ன செய்கின்றார், அந்த திருவாரூர் பெருமானுக்கு விளக்கு இடுவதற்காக நெய் கேட்கின்றார்கள். அப்போது அமரர்கள் விளக்க, பெருமான் கையில தீ இருக்கையா, உனக்கு எதுக்கு இது வேணும் சொன்ன பெருமான் என்ன செய்கிறார், நீரால் விளக்கேற்று, நீரால் ஆரூர் இளங்கும் அறநெறியாருக்கு ஏற்றும் நாளில், ஒரு தீபத்தொண்டு செஞ்சது வந்து அறநெறி கோயில், அது ஏற்றும் நாளில் கண்ணமுனர் கட கண் பெற்று அடிகள் வாழ. அப்போது என்ன செய்கின்றார், இந்த தண்டியடிகளுக்கு வந்து செய்தனால தண்டியர்களுக்கு கண் பெறுகின்றார். இவர்கள் வந்து கண் இழந்து போகுது. இதை கேள்விப்பட்ட மன்னன் வந்து காவானால் நிபந்தங்கள் கட்டி வைத்து அந்த கோயிலுக்கு நிறைய நிபந்தங்களை கொடுக்கின்றான். அவர் அண்ணல் அருள் கண்டு ஆரூர் அமர்ந்து தொண்டர்க்கு ஆணி என்னும் அரசின் அருள் அடைந்தாரே. ஆரூர் அமர்ந்து பெருமான் என்ன செய்கின்றார், நாவுக்கரசர் பெருமான் வரை தொண்டர்க்கு ஆணி எனும் அரசின் அருள் அடைந்துள்ளாரே என்பது இந்த சாரம். வகை நூல் பக்கம் வேதி மரக்கரத்தாரோர் அரக்கு விளக்கு நெய்யை. பெருமான் என்ன செய்வோம், பெருமானுக்கு வந்து அந்த தாரகாவனத்தில் பொருள்கள் ஏறினார்கள் இல்லையா, அந்த மான் தான் சொல்லுவோம். இவர் என்ன சொல்றா, அது வேத மரி கரத்து ஆரோர். பெருமானுக்கு வந்து அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம்னு 4 சொல்லுவாங்க. அங்கம் பிரத்யங்கம், சாங்கம்னா அந்த அங்கத்தோடு கூடியது, சோமாஸ்கந்தர்னா அந்த உமையும் முருகனும் வந்து கூடியது, சாங்கம்னா அந்த கையில தானே அந்த மான் இருக்கு, அதுல சா அங்கம். பெருமானத சாங்கமாக, அந்த சாங்கமாகவும் உபாங்கமாகவும் அந்த வேதத்தை வந்து உபசரித்தல் ஒரு மரபு. அதனால வேத மறுக்கரித்து ஆரோர் அரற்கு விளக்கு நெய்யை நெய் கேட்கிறாரு. தீதுரும் சரி அவன் கையால் அவிட்ட தென்புணால், அது நெய்லாம் கொடுக்க முடியாது, பெருமாள் கையில தான் இருக்குது அப்படின்னு தென்புணால் ஏதம் முருக அருகன்று. அப்போது பெருமாள் சொல்ல, உனக்கு நெய் வேண்டாம், இந்த குளத்து நீரால நீ வந்து விளக்கேற்று என்று சொல்ல அவன் விளக்கடித்தான். அதை பார்த்து அந்த அமரர்களுக்கெல்லாம் கண் வந்து கெட்டுப்படுகின்றது. அவன் நாதன் எழில் ஏமப்பெரோர் அதிபன் நமிநந்தி. அவன் பிறந்த ஊட சொல்ல ஏமப்பெரோர், அதுக்கு அதிபன் வந்து நமிநந்தி என்று இது வகை நூலில் சொல்லப்பட்டது. வெறிநூலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நியதியாகவே. என்ன செய்கின்றால், நீரு புனைந்த அடியவர்களுக்காக நியதியாக வேறு வேறு வேண்டுவனெல்லாம் செய்து, அடியில் என்னெல்லாம் வேண்டுகளோ அதையெல்லாம் செய்து மேவுதலால் ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார் தொண்டர்க்கு ஆணி என்னும். மணிப்புற்றில் இருந்த அந்த புற்றினம் கொண்டார். அவர்கள் வழிபட ஓடும் போது திருநாவுக்கரசர் என்ன சார், தொண்டர்க்கு ஆணியனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்பு பெற்ற பேரினார். திருநாவுக்கரசர்
வாயாலேயே இவர் தொண்டருக்கு ஆணி என்ற புகழப்பட்ட பெருமையை உடையவர். திருநட்சத்திரம் வந்து அவர் வைகாசி பூசம். இவர் என்ன செய்யறாரு, இது வந்து விளக்கால் நேரிட்டு விளக்கு வந்து நீரால் ஏற்றுறாரு இல்லையா, அது வந்து ஒண்ணு. இன்னொன்று என்ன செய்யல, இந்த பங்குனி உத்திரத்துக்கு வந்து அவர் என்ன செய்வார், பக்கத்துல ஒரு ஊருக்கு போவாரு. அங்க வந்து பல குலத்தவர்கள் வந்து வருவார்கள். அப்போ தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு மனைவி வந்து தண்ணீர் கொண்டு வான்னு சொல்லுவாரு. தண்ணீர் கொண்டு வரப்போது இப்போ சின்ன தூக்கம் வந்துடும். அப்போது பெருமாள் என்ன செய்வார், இவருக்கு வந்து திருவாரூர் பிறந்தார்கள் எப்படி, அதாவது சிவகணங்கள்னு அந்த காட்சியை வந்து காட்டுவார். ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு என்ன செய்வார், அவர் குளிக்காமலே உள்ள போயிட்டு அந்த பெருமாளுக்கு உண்டான நித்திய பூஜையை வந்து செய்துவிட்டு இனிமேல் நம்ம என்ன செய்யணும், நாமும் திருவாரூருக்கு போய் பெருமாள் திருவடியை அடைவார். அதுக்கு அடுத்து வந்து இதோட வந்து முதல் காண்டம் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து இரண்டாவது காண்டம். அடுத்து ஐந்தாவது தொடர். பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது நலர் குன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கொன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் ஊர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. திருநண்ட சர்க்கத்தை முடிச்சுட்டு இப்ப வம்பரா வடிவண்ட சர்க்கத்துக்கு வந்து போவோம். வம்பரா வடிவண்ட சர்க்கத்துல முதல் நாயன்மார் வந்து அப்படியே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். இவருக்கும் சண்டீச பெருமானுக்கு மட்டும் இவர் வந்து 1.5 அடி வந்து பாடியிருப்பார். இதே புராண சாரத்தை வந்து பார்த்தலாம். ஞானசம்பந்தர் வந்து பேசிட்டாலே கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட நம்ம பேசலாம், அந்த அளவுக்கு பெரியது. இந்த சாரத்தை மட்டும் பார்க்கலாம். காளி நகர் சிவபாத கிருதையர் தந்த கவுனியர் கோன். பிறந்த வந்து சீர்காழி நகர். அது அவங்க அப்பா பேரு சிவபாத கிருதியர். இவர் வந்து கவுனியர் குலத்தை வந்து பிறந்தார். அழுது உமையால் சுருதியூட்டும் ஏலிசேன் அமுதுண்டு. இவர் வந்து அப்பா வந்து அந்த குளத்துல முழுகிறப்ப அகமட்ச மந்திரம் சொல்றப்ப மூழ்கி போறாரு. இவன் இந்த அப்பா இறந்து போயிட்டாரே, வாழ்க்கையில மூழ்கிட்டாரு, பிறவக்கடல மூழ்கிட்டாருன்னு நினைக்கும் போது பழைய ஞாபகம் வருது. அம்மையே அப்பான்னு கோபுரத்தை பார்த்து அழும்போது அங்க பெருமான் வந்து தோல்வடி சவனா காட்சி கொடுத்து அம்மையை பார்த்து அவருக்கு பால் கொடுன்னு பொற்கிணத்துல வந்து பால் கொடுக்குறாங்க. பால் கொடுக்கும்போது அவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது. ஏலிசையின் அமுது உண்டு. தாளம் வாங்கி அதுக்கப்புறம் எங்க வர்றாரு, திருக்கோலக்கா போறாரு. போறப்ப வந்து கையால தாளம் போடுறாரு. பெருமானவருக்கு தாளம் கொடுக்கின்றார். இலங்கிய நித்தில சிவகை இசை ஏறி. சின்ன பிள்ளை மாதிரி நடந்து போகுதே அப்படின்னு பெருமானை வந்து அவருக்கு அறத்துறையில வந்து நித்தில சிவகை முத்துச்சிவகை வந்து கொடுக்கின்றார். அவர் வரும்போது முயலநகர்த்தி திருப்பாச்சலம் எடுத்து அந்த முயலக நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து அவர்கள் பந்தர் ஏய்ந்து இருந்து இந்த பட்டீஸ்வரத்துக்கு வரும்போது பெருமான் வந்து அந்த முத்துப்பந்தரை ஏற்கின்றார். வளர்களை பெற்று இந்த அப்பாவுக்காக என்ன செய்கின்றார், இந்த உலவாக்கிளி வந்து பெறுகின்றார். அரவன் விடம் மர்கள் தீர்ந்து திருமணலுக்கு வரும்போது என்ன, அந்த வணிகன் வந்து விடத்தால் இறந்து விடுகின்றான். சடையா எனுமால் பாடல் பாடி இந்த விடத்தை வந்து தீர்க்கின்றார். வீநகருக்கு காசெய்தி மறைக்கதவு. வீநகருக்கு காசு எய்தி திருவிழியங்களுக்கு போது பஞ்சம் வந்துருக்கின்றது. அப்போது காசு வந்து கிடைக்கின்றது. மறைக்கதவும் பிணித்து இந்த மறைக்கதவத்தை வந்து என்ன செய்கின்றார், நம்முடைய ஞாபகத்தில் வந்து திறக்க பாடுகின்றார். இவர் வந்து அடைக்க வந்து பாடுகின்றார். மீனவன் மேனியின் வெப்பு விடுத்தாரே. அப்போ என்ன செய்ய சமணர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள், வந்து மரத்துக்கு வந்து தீ மூட்டுகின்றார்கள். பையவே செல்ல பாண்டியர்கள் இந்த வெப்பு நோய் வந்து விடுத்தது. அந்த வெப்பு நோயை இவர் தீர்த்தார். அப்போது சமணர்களுக்கும் இவருக்கும் வந்து வாதம் வந்து விடுகின்றது. 6 8 ஏடுதத்த முதல்ல என்ன செய்கிறார்கள், அந்த அனல்வாதம் செய்கிறார்கள். அந்த அனல்வாதத்துல வந்து இவர் அந்த பதிகத்தை ஏற்றுக்கொள்ள பச்சை பதிகமாக இருக்கின்றது. ஏடவை முன் ஏற்றி ஆற்றிடும். ஜுரத்தை வந்து தீர்த்துட்டாரு, வெப்புநோயை தீர்த்துட்டாரு. அடுத்தது அனல்வாதத்தை செஞ்சாச்சு. இப்போ 3வது புனல்வாதம் வந்து கேட்குறாங்க. அப்ப ஏடு அவை முன் ஏற்றி ஆற்றிலிடும் ஏடு எதிர்போய். அந்த ஏடு என்ன செய்கிறது, பகிரதில் எதிர்த்து போய் விடுகின்றது. அது அணை ஏற்றி ஓராமணர் அழியாமே கழிவில் ஏறி. இருந்த 8000 சமணர்களையும் கழிவில் ஏற்றி இவர் வந்து கழிவு ஏற்றவில்லை, அவர்களே வந்து சப்தம் செய்கின்றார்கள். அந்த மன்னனும் குலச்சரையா இருந்தால் கழிவில் வந்து ஏற்றுகின்றார்கள். ஓது திருப்பதிகத்தால் ஓடம் போர்த்தி இந்த கொல்லம்புத்தூர்ல என்ன செய்கின்றார்கள், வெள்ளம் வந்த போது அந்த ஓடத்தை வந்து பதிகத்தாலே ஏற்றுகின்றார். காரோதம் இடி புத்தன் தலையில் ஏயி சாத்தமாக்கி கொடுப்பது அந்த புத்தன் வந்து இவரை பழிக்கின்றான். அப்போது அவன் தலையில் என்ன செய்கின்றது, அது இடி வந்து அவன் தலையில் வந்துகின்றது. அப்போது காயாத பனையின் மீது கனிகள் ஏற்றி இந்த ஆண் பனை வந்து பெண் பனையாக மாற்றுகின்றார். ஈரமீளா அங்கம் உயிர் எய்த ஏற்றி பூம்பாவை பூம்பாதை வந்து அதை அங்கம் வந்து உயிர் பட எய்த ஏற்றி இலங்கு பெருமணத்தான் எய்தினாரே. அப்போது
இந்த நல்லூர் பிரமணத்தில் பல அடியர்களோடு இவர் கைலாயம் எய்தினார் என்பது புராணசாரம். வகையினால் வந்து பார்க்கலாம். வைய மகிழ யாம் வாழ அமனர் வழி தொலைய ஐயன் பிரமபுரத்தால் கம்மன் முதலை செவ்வாய் பைய மேலற்றும் பருவத்து பாட பருப்பதத்தின் தையல் அருள் பெற்ற நண்பார் ஞான சம்பந்தனையே அமரர் வழி வந்து உரைக்கின்றார். குதிரை செவ்வாயால் வந்து பாடல் பாடுகின்றார். அதை பருப்பதத்தின் தையல் மலைமகளாகிய அவருடைய அருள் பெற்றவர். பந்தார் விளரியர் வேல் செங்கன் கோலன் முருகன் அல்ல தந்தார் அகலத்து நீலனக்கன் பெயர் தான் மொழிந்து பொந்தார் சடையர் பதிகத்திரி தடியேன் கொடுத்த அந்தாதி கொண்ட பிராணருள் கோழியர் கொற்றவனே. ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து நான் வந்து என்ன செய்றேன், இந்த அந்தாதி பாடின அந்த அந்தாதியும் ஒரு ஏற்றுக்கொண்டார்னு அவர் சொல்லுகின்றார்கள். அடுத்து வந்து விரிநூல் வந்து பார்க்கலாம். விரிநூலில் வந்து இந்த ஞானப்பால் உண்டாருங்க அந்த பாடல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலாம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அந்த அமுதப்பால் உடனே வேற எதையும் அவர் சிந்திக்கலாம். சிவனடியை மட்டுமே சிந்திக்கின்ற அந்த திருவைப்பு இருக்கக்கூடிய சிவஞானத்தை பெற்றுவிட்டார். பவமதனை அறமாற்றும் பாங்கினல் ஓங்கிய ஞானம். இந்த பவமாக்கிய பிறவிப்பினை இயக்கக்கூடிய அது ஓங்கிய ஞானம். ஓமையிலா கலைஞானம். ஓமை சொல்ல முடியாத இந்த கலைஞானம். உணர்வறிய மெய்ஞானம். நம்மை போன்றோர் அறிவதற்கு அறியதான அந்த மெய்ஞானம். நவமுதல் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த அம்மையை ஊட்டி அந்த முளைப்பாலை வந்து பொற்கிண்ணத்தில் அருந்திய உடனே இவருக்கு சிவஞானம், ஓங்கிய ஞானம், கலைஞானம், மெய்ஞானம் என்ற அந்த ஞானம் இருக்குது. அதை வந்து அபரஞானம் வந்து கலைஞானம், பாக்கியெல்லாம் வந்து சிவஞானம். அடுத்து வந்து இவர் வந்து மதுரைக்கு போகலாம் இல்லையா. மதுரைக்கு போகும்போது அங்கே குலச்சிறையாரும் நம்ம பாண்டிமாதேவரை வந்து தரிசிக்கின்றார்கள். அப்போது பெருமான் வந்து எப்படி காட்சி கொடுனா, வானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் இசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுப்பரப்பை கண்களிப்ப கண்டார்கள். இவரின் இது உங்க அடியார்கள் தெரிஞ்சப்படும். 2 பாட்டும் அடியார்களுக்கு தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கும். ஞானத்தின் திருவாக இருக்கின்றார், நான்மறையின் தனித்துணையாக இருக்கின்றார். இவர் மலப்பா நிலா எங்கன்னா வானத்தெல்லாம் வரும். இது வந்து மண்ணில் வந்து மதிக்குழுந்தாக இருக்கின்றார். அவர் மலர் கொண்டே செஞ்சடையாருக்கு சீர்தொடுக்கும் இந்த பாடலை கானத்தின் எழுபடப்பை கண்களிப்ப இந்த குலச்சிறையாரும் பாண்டிமாதேவரும் வந்து பார்த்தார்கள். இவர் வந்து திருநெல்வேலி எல்லாருக்கும் தெரிஞ்சான் வைகாசி மூலம். இந்த வைகாசி மூலத்தில் தான் இந்த திருநக்கர், திருக்கண் முருகநாயனார், திருநகண்ட யாழ்ப்பாணர் பல பேர் வந்து முக்தி அடைஞ்சது. அடுத்து ஏயர்கோன் கலிக்காமன். ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன். இதை வந்து சாரத்தாடு ஏதமில் வேளாளர். பிறந்த குலம் வந்து வேளாளர். பெருமங்கலம் சோழ நாட்டில் உள்ள திருப்பெருமங்கலம். ஏயரும் கலிக்காமன் ஒரு பெயர் வந்து கலிக்காமன். இறையை நேரே தூதுகொள்ளும் அவன் அணிகள் எண்ணாம் என்னும். என்ன கோபம்னா, வன்தோட என்ன செய்யறான், அவருடைய காதலுக்காக இந்த உலக இன்பத்துக்காக என்ன செய்யறான், பெருமானையே தூது விட்டான் இல்லையா. அவரை வந்து நான் பார்க்கக்கூடாது என்னும். அப்படி இவருக்கு வந்தோடனே பெருமானை என்ன செய்ய, இந்த 2 பேரும் நண்பராக செய்ய வேண்டும் என்று அவன் என்ன அவனுக்கு வந்து சூழ்நிலையை கொடுக்கின்றார். சூழ்நிலை கொடுத்துட்டு என்ன கனவுல வந்து இந்த சுந்தரன் வந்தால் உன்னுடைய நோய் வந்து தீரணும்னா இங்க வந்து கோவம் நானும் வந்து என்ன செய்றேன், வழி வழியா செய்வா இருக்கேன். எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க குலம், தாத்தாவுக்கு தாத்தான்னுட்டு 7 தலைமுறையா அவங்களுக்கு நான் அடியவனா இருக்கேன். அப்பேற்பட்ட அடியவனா நாங்க பல அடியா இருக்க. நீங்க நேற்று வந்து ஒரு புது அடியன் அவங்க வந்தா உங்களுக்கு நோய் தீரணும்னா என்ன பண்ணும், எனக்கு வந்து அந்த உயிரே வேண்டாம், அந்த சூழ்நிலையே வேண்டாம். இந்த சூழ்நிலை வயிற்றுல தான் இருக்கு. இந்த வயிற்றுல என்ன செய்தாரு, கத்தியால் குத்தி கொண்டு இறந்து போய் விடுகின்றார். வேதனை வன் தொண்டன் வரையும் நீங்கும் என. வன் தொண்டனை தான் அவங்க சூழ்நிலை நோங்கு பெருமான் சொல்ல வெகுண்ட ஒரு கோவம் வந்துருச்சு. உடல்வாள் கொடு துறந்து மேயனாவாள். இனிமேல் உயிரே வேண்டாம்ட்டு இந்த கொடு துறந்து மேயனாவாள். அவங்க மனைவி வந்து என்ன செய்றாங்க, இவரை வந்து வளைத்து வைத்து விட்டு சுந்தரமூர்த்தி வந்து வரவேற்கின்றார்கள். அப்போது பெருமானும் இதை அறிந்து அவருக்கு உயிரை உண்டாக்குகின்றார். அப்போ 2 பேரும் வந்து நண்பராக மாறிவிடுகின்றார்கள். இந்த கருத்து வந்து சாரம் சொல்கின்றது. இதை வகையிலூர் என்ன சொல்ற, பொட்ட திரள் எந்தை தந்தை தன் தந்தையும் கூட்டம் எல்லாம். தந்தை அவருக்கு தந்தை அவருக்கு தந்தை அந்த மாதிரி இந்த பரம்பரையை வந்து தெட்ட சடையாயினது எனது அடியே ஏற்றி நிகழ்கின்றார்கள்.
இந்த அடியை ஏற்றக்கூடிய இந்த பழைய அடியார்கள் இருக்கின்றார்கள். வன் தொண்டனே மற்றி பிணி தவிர்ப்பான் என்று, இந்த நேற்று பிறந்த அந்த வன் தொண்டன் வந்து என்னை பிணி தவிர்ப்பான் என்றால் எனக்கு அந்த உயிரே வேண்டாம். பிணி தவிர்ப்பான் என்று வாளுருவி அந்நோய் செற்று தவிர் கழிக்காமல் குடி ஏயர் சேர்க்குடியே. இந்த வேளாளபுரம் திருப்பெருமங்கலம் சோழநாடு சிவபெருமானை தூதாக விடுத்த வன் தொண்டரை இகழ்ந்து பின்பு அவரே சிறந்த நண்பனானார். இவருடைய திருநட்சத்திரம் வந்து ஆணி ரேவதி. இவர் வந்து சோழ மன்னனின் சேனை தலைவர். விரிநூல்ல வந்து ஒரே பாடுவார். நம்பியாருடன் நெஞ்சில் நடுக்கம் ஒன்றின்றி நின்று தம்பிரான ஆளை தூது தையல்பால் விட்டார்ல. நம்பியார் வந்து மனசுல வந்து கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாம பெருமானை போய் தூது விட்டாரே என்னும் இம்பரின் மிக்க வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஏன் போனால்தான் கேட்டு வெம்பினார். சின்ன குழந்தை வெம்புற மாதிரி வெம்பி வெம்பு அழுகின்றார். அதிசயித்தார், வெறுவினார், விளம்பரம். பெருமான் வந்து சூரியனை கொடுத்து ஆட்கொண்டதை பாதுகாத்தார். அடுத்து திருமூல நாயனர். நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். இவருடைய வந்து இடையர்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து மூலநூல்ல போனதுனால இடையர்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து சித்தராக இருக்கின்றார். இவர் கைலாயத்து ஒரு சித்தர். கைலாயத்தில் வந்து சித்தராக இருக்கின்றார். பொதியில் சேர்வார். பொதியில் உள்ள அகத்தியரை சேர்வதற்காக வான்வழியாக வந்து என்ன செய்தார்? முதல்ல வந்து காஞ்சி மாநகரத்தை வழிபடுகின்றார். தில்லையை வந்து வழிபடுகின்றார். வழிபட்டு பொதிகை மலைக்கு செல்லும் போது காவிரி சூழ் சாத்தனூர், சாத்தனூருக்கு வரும்போது கருதும் மூலன் பயிலா நோயுடன் ஈய. மூலங்கிற இடையன் வந்து அங்க இறந்து போயிருக்கின்றான். பசுக்களை கண்டு அவன் உடலில் பாய்ந்து போத. இந்த பசுக்கெல்லாம் கண்ணீர் வந்து சொல்கின்றது. நக்குது, தடவு, சுத்தி சுத்தி வருது. அதை பார்த்தோட எனக்கு மனசு வந்து நஞ்சு போகுது. அவன் உடலில் போய்ந்து சித்தர் இல்லையா, என்ன பரகாய பிரவேசம்னு தன்னுடைய உயிரை வந்து அந்த மூலன் உடலில் பாய்ந்துகின்றார். அயலாக பண்டை உடல் அருளால் மேவி. அப்போது உடல் வந்து பசுக்களை கொண்டு போய் கொட்டில கூட்டிட்டு மனைவி கூப்பிடும் போது நான் உன்னுடைய கணவன் கிடையாது அப்படின்னா திருவாரூரத்துல போய் அந்த அரச மரத்தின் கீழே படகரசு இருக்கு இல்லையா, அதன் கீழ் போல அமர்ந்து ஆவடு தண்டுரை ஆண்டு ஒரு பாவாக. இந்த தண்டுரை ஆவடு துறையில வந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 வருடங்கள் உயிர் வாழ்ந்து 3000 பாடல்கள் வந்து ஏற்றினார். குயிலாரும் அரசடியில், குயிலுக்கு கூடி அரச மரத்தின் அடியில் இருந்து கூறி கோதிலா வடகையில குறுகினாரே. இந்த 3000 பாடல்கள் பாடிவிட்டு வடகையிலைக்கு வந்து எழுதினார். அந்த காத்து வந்து பார்த்தோம். பகைநூல்ல பார்க்கலாம். குடிமண் சாத்தானூர் கோக்குளம் மெய்ப்போன் குரம்பை போக்கு. சாத்தானூருக்கு வாக்காரு. அப்போது பசுக்களை பறிக்கக்கூடிய அந்த மூலன் அவனுடைய குரம்பைக்கு வந்து பகி வந்தார். குடிமண் கூணர் பிறையாளன் தன்னை முழு தமிழின். பெருமான் வந்து என்ன செய்தார்? தன்னை தமிழால் பாட சொல்லியிருக்கின்றார். தன்னை நன்றாய் தமிழ் செய்யும் மாறி, என்னை நன்றாய் இறைவன் படைத்தான், தன்னை நன்றாய் தமிழ் செய்யும் மாறி அது பெருமான் வந்து புரியுது. படிமண் வேதத்தின் சொற்படியே பரவிட்டு நொச்சி அடிமண் வைத்த பிரான் மூலனோ ஆகின்ற அங்கனே ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துதான். இந்த விரிநூல்ல வந்து ஒரு பாட்டு பார்க்கலாம். பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி மன்னிய 3000 ஆண்டு புவி மேல் மகிழ்ந்திருந்து சென்னிய மதி அணிந்தார்தம் திருவருளால் திருக்கையிலை தன்னிலையில் அடைந்தொரு காலம் பெரியாமைத்தால் அடைந்தார். கைலாயத்திலிருந்து வந்தார், கைலாயத்துக்கு போய் சேர்ந்து விட்டார் என்பதை விரிநூல் வந்து சொல்லுகின்றது. தண்டி அடிகள். தண்டிக்கும் மூர்க்கருக்கும் ஒரு பாடல். நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன். பிறந்தது வந்து சோழநாடு திருவாரூர். திருவாரூர் ஒரு தண்டி அடிகள் காட்சி. வந்து என்ன செய்ய பிறவியிலே வந்து குருடாக இருக்கின்றார். குருடாக இருந்து அவர் திருக்குலப்படி வந்து செய்து அந்த குருடன் நீங்கி சமணனை வென்று வீடு பெற அடைந்தவர். திருநட்சத்திரம் வந்து பங்குனி சதயம். நம்முடைய திருமலைக்கு வந்து அது ஐப்பசி அசுபதி நட்சத்திரம். இவர் வந்து அகக்கண்ணினால் ஆண்டவனை வெளிப்பட்டார். கண்ணு வேண்டு கேட்கல, சமணர்கள் வந்து சொல்றதால அதுக்காக பெருமான் வந்து கண்ணை கொடுத்தார். அகக்கண்ணால் ஞான கண்ணாலே அவர் ஆண்டவனை வெளிப்பட்டவர். திருவாரூர் கோயில் வளம்படுதல் 5 எழுத்து ஓதல் என்பது இவருடைய திருத்தொண்டாகும். திருவாரூர் ஒன்றும் தண்டிகள் காட்சி சேராதார். கண்ணு கிடையாது, குளந்தொட்டு அமர்ந்தது. இவர் வந்து குளத்துக்கு வந்து தொண்டு செய்கின்றார். குருடானே முன் செவிடும் கொடு. நீ குருடன் மட்டுமில்ல செவிடனும் ஆகிவிட்டார். உங்க சொல்றத காதலோட வாங்க மாட்டாரு.
குறித்தறியை பறித்து எறிய அவர் செல்கின்ற அந்த தறியை வந்து ஒரு பறித்து எறிய கோபம் வந்தது. தன் கண் அருளாலே விழித்தவரும் அந்தகராக பெருமான சமணர்களை வந்து குருடராக மாற்றி விட்டுகிறார். அவனால் கலக்கம் பல கண்டவர்கள். கேள்விப்பட்ட அரசனும் வந்து என்ன அவருக்குள்ள கலக்கம் வந்து இருந்தது. அப்போ இந்த அரசனும் வந்து நிபந்தங்கள் செய்கின்றான். பருவான கற்பழித்தாவை இக்கரையும் கட்டி பரனொருளால் அமரவுலகம் பட்டினாரே என்பது சாரம்பம். வகை நூல் பார்க்கலாம். கண்ணார் மணி ஒன்றும் என்று கயிறு பிடித்தரக்கு. கண்ணுக்கு வந்து மணி கிடையாது, ஒளி கிடையாது. கயிறை கொட்டி அந்த கயிறை பிடித்து கொண்டு தன்னார் புனல் தடம் தட்டலும் தன்னை நகும மன கூட்ட வந்து இந்த மாதிரி செய்யறான்ட்டு அமனர்கள்லாம் வந்து சிரிக்கிறார். நகும் அமனர் கண்டாங்கிழப்ப அமனர் கலக்கம் கண்ட மலர்கண். அப்போது இவருடைய அமனர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கண்ணை வந்து இழந்து விடுகிறார்கள். அவருக்கு கலக்கம் வந்துவிடுது. விநாயகன் இடைப்பட்டவன் ஆரூர் விரல் தண்டியை பிறந்து வந்து சோழ நாடு திருவுடார் திரு ஆரூர் பிறவை குருடாயிரம் பணி செய்து குருடன் நீங்கி சமணனை வென்று வீடுபட அடைந்தவர். திருநட்சத்திரம் வந்து பங்குனி சதயம். அடுத்து மூர்க்கனார் நாட்டை மிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன். போன பாட்டுல தண்டிகள் பார்க்கிறோம். இந்த பாட்டுல வந்து மூர்க்கநாயர் வந்து பார்க்கலாம். இவருடைய புராண சார்த்தமா தொண்டை வளநாட்டு வளர் வேர்க்காட்டூர் வாழ். பிறந்தது வந்து தொண்டை நாடு திருவேற்காடு. வந்து கொண்டுள்ளவர் நற்சூதர் சூது வென்று. இவர் என்ன செய்தார்? சூதாட்டத்திலிருந்து வல்லவர். சூதாட்டத்தால் கிடைக்கும் அந்த லாபத்தை கொண்டு சூது வென்று கொண்ட பொருள் கொண்டவருக்கு அமுதளிக்கும். அந்த பொருளை கொண்டு அந்த லாபத்தை வைத்துக் கொண்டு சிவனடிக்கார் அமுதம் திரு அமுதம் செய்விப்பார். இந்த திருநட்சத்திரம் வந்து கார்த்திகை மூலம். ஒரு திருக்குடந்தை குறுகியுள்ளார். அந்த ஊர்ல வந்து பணம் வச்சு சூதாடுறதுக்கு யாரும் இல்லை. எனவே திருக்குழந்தைக்கு வந்து போகிறார். அப்போது விண்டு செய்வும் குளறு மொழி வீணர் மாலை வெகுண்டுலான் மூக்கரான விடப்படாமோ நீ ஏதோ ஃப்ராடு பண்ற அப்படின்றப்ப பெருமான் என் மிக உடையார் அண்டர் போட்டும் 7 உலகம் அடனாலும் இயல்பினாரே. அவர் வந்து இந்த அடியவர்கள் வேண்டுகிட்ட விருப்ப பொருளை அவருக்கு கொடுத்து அந்த அடியவருக்கு அமுது செய்து அதன் புண்ணியத்தால் அவர் வீடு பேறு அடைந்தார் என்பது புராணசாரம். வகை நூல் வந்து நம்ம பார்த்துடலாம். தண்டலை சூழ் திரு வேற்காட்டூர் மன்னன் தகுவாட்டால் வேளாளர் தொண்டை நாடு திருவேற்காடு. கொண்ட வல்லாயுமன் சூதரை வென்று முன் கொண்ட பொருள். இந்த சூதாடவர்களை வென்று அவர் கொண்ட பொருள் முண்டனன் நீட்டன் அடிபர்க்கு இருப்பவன் மூர்க்கன் என்பார். திருநீர் வந்து பூசியிருக்கின்றார். அதை அடியவர்களுக்கு வந்து ஈகின்றார். தண்டலை நீரன் குடந்தையின் மேற்குண சூதனையே வந்து குடந்தைக்கு கும்பகோணம் இருக்கின்ற இந்த கும்பகோணத்தில் தங்கி அங்கிருந்து என்ன செய்தார்? பெருமானை அடைந்தார். அது விரிநூல்ல வந்து 2 பாட்டு பார்க்கலாம். சூதினில் வென்று எய்து பொருள் துரிசற்ற நல்லுணர்வில் தீதகல அமுதாக்குவார் கொள்ள தாம் தீர்ந்தார். இந்த சூதில் வந்த பொருள்லாம் என்ன செய்வார்? அடியவர்களுக்கு முழுக்க முழுக்க அமுதாக்குவார். அது தான் தீண்ட கூட மாட்டார். காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய அந்த அன்போடு அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி இந்த கடைப்பந்தியில ஏதமேலா வகைதாமும் அமுது செய்வார். எல்லாரும் சாப்பிட்ட கடைசி பந்தியில இவர் வந்து சாப்பிடுவார். அதன் தன் அடியாருக்கு நல்ல அடிசல் நாள்தோறும் சிவபெருமானியருக்கு நல்ல அடிசல் நாள்தோறும் அதனை அமுது செய்வித்து அங்கு அருளாளே அந்த அன்போடு அமுது செய்வித்து அந்த அருளாளே ஏதங்கள் போயகல துன்போல போயிடுச்சு. இவ்வுலகை விட்ட பெண் இந்த நிலவரத்தை விட்ட பெண் பூதங்கள் இசைப்பாட ஆடுவார் புலம்பொக்கார். இந்த பூதங்களோடு ஆடக்கூடிய பெருமாடக்கூடிய இந்த சிவலோகத்தை வந்து சேர்ந்தார். திருநட்சத்திரம் வந்து கார்த்திகை மூலம். அடியோட அமுது செய்த பின்னர் இவர் வந்து கடைசியாக அமுது செய்வார். அந்த அடியோட விருப்பம் பொருளை வந்து கொடுப்பார். சூரியன் கிடைத்த பொருளை தொடப்பட மாட்டார். அடுத்து சோமாசி மாறனாயிரம் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியே நேற்று சோமாசன குரூப் வச்சு வந்து நம்ம பார்த்தோம். இவர் வந்து அம்பர் நகர் அந்தனர் சோமாசி மாறன். ஊர் வந்து திரு அம்பர். இவர் வந்து அந்தனர். ஒரு பேர் வந்து சோமாசி மாறன்.
அன்பர்களாம் யாவர்க்கும் அமுதளிப்பார். சிவனடியார்கள் எல்லாம் வந்து அமுதளிப்பார். உம்பர் பகையாகம் பலவும் செய்வார். அந்தனர்களை இந்த யாகம் வந்து பலவும் வந்து செய்யும் உண்மையினார். ஐந்தெழுத்தும் ஓதாவான் அவர் எப்பொழுதும் பெருமடை ஐந்தெழுத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நம்பர் திருவாரூர் 5 போர்த்தும் நாவலர்கூன் அடிபரவும் நன்மையாலே. திருவாரூருக்குரிய இந்த வன் தொண்டராகிய சுந்தரருக்கு அவர் தொண்டு செய்கின்றார். அந்த அடிபர நன்மையாலே இம்பர் தோடு உம்பர் பணிந்தேத்த மேலை இயலுலகம் உடனாலும் இயல்பினாரே. வன் தொண்டருக்கு வந்து நண்பராக இருக்கின்றார். அப்போ என்ன செய்யறார், இந்த பெருமானுக்கு நான் செய்யும் யாகத்துக்கு அவர் நேரே வந்து அந்த அபிஷேகை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கையை வந்து வைக்கின்றார். பெருமான் வந்து என்ன அந்த வெட்டியானாக வந்து அதை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த கருத்தை வந்து நம்ம நேற்று வந்து பார்த்தோம். வகை நூலும் சூத பொழில் அம்பரந்தனன் சோமாசி மாறன் என்பான். அந்த மாமரங்கள் வந்து சோலை, அந்த சோலையை கூட அம்பர், அதெல்லாம் அந்தனன், பேரு சோமாசி மாறன். வேத பொருள் அஞ்செழுத்தம்பிவாள் மொழியான், அந்த வேத பொருளையும் அஞ்செழுத்தையும் சொல்லக்கூடியவர். நீதி பரன் மண்ணும் நித்தனிய மண் பறவை என்னும் வந்து அதே நியமாக கொண்டிருக்கின்றார். பறவை என்னும் பறவையின் கண்டவனாகிய இந்த வன் தொண்டன் தனக்கு மகிழ் துணையாக அவர் இருக்கின்றார். நித்த நியமம் வந்து நித்தியாக்கினி ஓம்புதல், சிவாக்கினி வளர்த்தார். விரிவுகள் வந்து ஒரு எத்தன்மை ஆயினும் ஈசனுக்கு அன்பு என்றால், அந்த அடியர் வந்து எந்த தன்மை இருந்தாலும் அவருக்கு ஈசனுக்கு அடியர் என்றால் அத்தன்மைதான் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார். எப்படிப்பட்டிருந்தாலும் சரி, பெருமானுக்கு அடியவர் என்றால் அவர் தான் நம்மை ஆள்பவர். உனக்கு அடியனுக்கு அடியேன். சித்தம் தெளிய சிவன் அஞ்செழுத்தோதும் வாய்மை. சித்தம் தெளினா என்ன செய்யணும், சித்தம் வந்து விகாரப்பட்டிருக்கு, அந்த சித்த விகாரம் கலக்க தெரிவித்து வித்தக தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பின்னு பார்ப்பார். இந்த சித்தம் தெரியனா இந்த சிவனுடைய அஞ்செழுத்த ஓதுனா போதும் நம்முடைய சித்தம் தெளிஞ்சிடும், மனசு வந்து புலம்புற மனசு தெளிஞ்சு போயிடும். வாய்மை நித்தம் நியமென போட்டும் நெறியில் நின்றார். அந்த நெறியில் நின்று பெருமடைய திருவடியை அடைந்தவர். ஒரு திருநட்சத்திரம் வந்து வைகாசி ஆயில்யம். திருப்ப அடுத்த சர்க்கத்துக்கு வந்து போகலாம். வார்கொண்ட வனமுலையால் வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கலலே மறவாது கல்லெறிந்த சாக்கியற்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடை கலரிட்டார்வார்க்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூட்ட கலந்தை கோன் அடியேன் ஆரூரில் ஆரூரில் அம்மானுக்காரே. ஆறாவது வந்து வார்கொண்ட வனமலையால் முதல் நாயனார் வந்து சாக்கிய நாயனர். வார்கொண்ட வனமலையால் உபயங்கன் கடலே மறவாது செல்லிருந்த சாக்கியர்க்கும் அடியன். செஞ்ச ஒரே பணி வந்து கல் எறிஞ்சார். கல்லா நினைக்கல அவரு, அது பூவா நினைஞ்சு இப்படிதான் போட்டார். இப்படி மாதிரி வந்து கல்லு போடல அவர். இது வந்து புராண சாரம். இது வந்து சங்கை மங்கை வேளாண் தலைவர். பிறந்தவர் வந்து திருச்சங்க மங்கை வந்து வேளாண் தலைவர். காஞ்சி சாக்கியரோடு ஏந்தவர். இந்த உண்மை பொருள் மெய்ப்பொருள் அறிஞ்சுக்கணும். காஞ்சிபுரத்துக்கு போறாரு. காஞ்சிபுரத்துக்கு போகும்போது அப்போது அங்க புத்த காஞ்சி, சமண காஞ்சி, சைவ காஞ்சி, வைஷ்ணவ காஞ்சி 4 மதங்களும் இருக்குது. அப்போது புத்தம் வந்து போனோடு இருக்கின்றது. இந்த புத்த மதத்தை முதல்ல கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு அதுல சொல்லப்பட்ட கருத்து வந்து இவருக்கு புரியல. அங்க வினை கொள்கை வந்து உயிர் கொள்கையும் வினை கொள்கையும் இறை கொள்கையும் அங்க அவருக்கு இல்லை. எனவே சொல்ல இந்த செய்வினையும் செய்வானும் சேர்பயனும் அதை கொடுப்பானும், இந்த வினை கொள்கை வந்து சைவத்தெல்லாம் இருக்கிறது. இவர் சைவத்தை வந்து சார்ந்தாரு. இருந்தாலும் அந்த கோலத்தை வந்து அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. சாக்கியரோடு இணைந்தவர் தம் தவறும் சைவ துங்கமணி பொருளும். இந்த வினை கோட்பாட்டிலும் இந்த 4 வந்து சைவத்தெல்லாம் இருக்கு. உணர்ந்து அந்த வேடம் துறவாதே. இந்த வேடத்தை வந்து துறக்கவில்லை. சாக்கிய வேடத்தையே இருக்கின்றார். சிவலிங்கம் தொழுவோர் கண்டு ஒரு சிவலிங்கத்தை வந்து பார்க்கிறாரு. அங்கல் மலர் திருமேனி அழுந்த சாத்தி. பெருமானுக்கு வந்து என்ன மலர் தூண் நினைக்கிறாரு. பார்த்தா அங்க மலர் இல்லை, ஒரு கல்லு தான் இருக்கு. அந்த கல்லை வந்து என்ன செய்கின்றார், அந்த மலராக வந்து பெருமான் வந்து இருக்கின்றார். அப்ப என்ன செய்ய, இது பெருமானுக்கு பிடித்திருக்கின்றது. சாப்பிடுவதற்கு முன்பு பெருமான் மேல வந்து கல் எறிந்து விட்டு அப்பதான் சாப்பிடுவார். அந்த மாதிரி அவ்வளவு நாள் மறந்து ஒரு நாள் அந்த கல்லை எறிவதற்கு மறந்து விடுகிறார். ஐயோ பெருமான் மேல் வந்து வழிபாடு செய்ய மறந்துட்டேன்
அப்படின்னு அருந்தாது ஓடி சாப்பாட்டுல கை வச்சுட்டு இருக்கு. ஏமா? அருந்தாது ஓடி செங்கல் அறிந்திடும் அளவில் இந்த கல்லை எரியும் போது மகிழ்ந்தநாதன் பெருமாள் மகிழ்ந்து ஐயோ என் புள்ள சாப்பிடாம வந்துச்சு, சாப்பிடாம வந்து தொண்டு செய்துன்னு பெருமாளுக்கு மனசு கேட்காம திருவருளால் அமர உலகம் சேர்ந்துள்ளாரே. பெருமாள் திருவருளால் அவர் தேவலோகம் வந்து சேர்ந்தார். வகைநூல் பார்க்கலாம். தகட நாட என் சாக்கி என் மாக்கடல் தடவர என்